ஸோ இந்த மேக்கின்டோஷ் எஸ்டியில் இருக்கிற இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, அந்த 7 இதை நான் அடிக்கடி ஆக்சஸ் பண்ண போறாங்கிறதுனால, இதை ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி போய் நேவிகேட் பண்ணி போற முடியாதுங்கிறதுனால, அதை தூக்கி நான் ஃபேவரட்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். ம். ஓகேங்களா? நான் அதை நேரா இங்க இருந்தா இப்படி எடுத்துன்னு போய் ஆக்சஸ் பண்ணிப்பேன். ம். அதே மாரி இது உள்ளார இருக்கிற அந்த சிக்காரையும் நான் அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுவேங்கிறதுனால, அதையும் தூக்கி இங்க வெளிய போட்டு வச்சிருக்கேன். ம். அப்ப இந்த சிக்காருங்கிறது இங்க வெளிய இருக்கு. ஆனா இது எங்க இருந்து இருக்கு? மேக்கின்டோஷ் எஸ்டி உள்ளார, யூசர்ஸ் உள்ளார, ராமலிங்கம் எழுமலைங்கிற யூசர் உள்ளார, ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளார சிக்கார் இருக்கு. ம். இத்தனை லேயர். இவ்வளோ ஃபோல்டர்ஸ் தாண்டி வந்து தான் இந்த சிக்கார நான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால, அத அப்படியே டிராக் பண்ணி இங்க போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான். அதனால எனக்கு இங்க சிக்காருங்கிறது இங்க ஈஸியா தெரியுது. உங்களோடதும் இந்த மாரி நீங்க டிராக் பண்ணி உங்களுக்கு நீங்க அடிக்கடி ஆக்சஸ் பண்ற ஃபோல்டர்ஸ உங்களோட இதுல போட்டு வச்சுக்கலாம். ம். அதெல்லாம் ஃபேவரைட்ஸ்ல உங்களுடைய இந்த சைட் விண்டோல தெரியும். இந்த சி டிரைவ், டி டிரைவ்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அதே ம். மாரி உங்களுடைய ஃபோல்டர்ஸையும் நீங்க டிராக் பண்ணி இங்க போட்டு வச்சுக்கலாம். ம். ம். விண்டோஸ் யூசர்ஸ் கூட. ரைட். இப்போ நம்பளுடைய செட் பண்ற கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்டின்னா, இந்த ZHRCன்னு ஒரு ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? ம். இதுல தான் ஸ்டோர் ஆகும். இதுல தான் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ்லாம் அந்த என்வைரன்மென்ட் வேரியபிள்ஸ்லாம் இங்க தான் இருக்கும். ம். மேக் யூசருக்கு சொல்றேன். இது எதுக்கு நான் என்வைரன்மென்ட் வேரியபிள்ஸ் பத்தி சொல்றேங்கிறத கொஞ்ச நேரத்துல சொல்றேன். பட் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ஃபோல்டர்னா என்ன? ஃபைல்னா என்ன? எது எது எங்கெங்க இருக்குங்கிறது கண்டிப்பா தெரியணும். ஏன்னா, அதுதான் டேட்டாபேஸோட அடிப்படை. ம். நீங்க URLலாம் செட் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் புரியலன்னா URLே செட் பண்ண முடியாது. ம். ஸோ, இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா, நேத்து வந்து இன் மெமரி டேட்டாபேஸ் H2 டேட்டாபேஸோட இன் மெமரி கேப்பபிலிட்டிய பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து H2 டேட்டாபேஸோடைய பெர்மனன்ட் கேப்பபிலிட்டிய பத்தி பார்க்க போறோம். ம். ஸோ, நேத்து வந்து நான் இந்த லைன்ஸ்லாம் எதுவுமே வச்சிரல. நான் இன்னைக்கும் இத வைக்கல. இத எடுத்துடுறேன். நேத்து வரைக்கும் இது வரைக்கும் மட்டும் தான் இருந்தது. ஓகேவா? ம். இத ஃபர்ஸ்ட்டு நானு சேவ் பண்ணிடுறேன். என்ன கேப்பபிலிட்டி நேத்து ஆட் பண்ணோம்? ஆட்ஸு ரெபாசிட்டரி ஜேபி ரெபாசிட்டரி ரெப்போ வித் H2DB இதான் நேத்து பண்ணது. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு பண்ற வேலைகள பண்ணுவோம். நேத்து பண்ண வரைக்கும் எல்லாமே இன் மெமரில தான் இருந்தது. இன்னைக்கு பெர்மனன்ட் மெமரிக்கு பண்ண போறோம். பெர்மனன்ட் மெமரிக்கு பண்ண போறோம் அப்படின்னோனே, இப்போ நம்ம சில விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த S2 டேட்டாபேஸ ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க எந்த விதமான எந்த இப்போ ஹைபர்நெட்ன்னு ஒண்ணு இருக்குன்னு ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் நெறைய ஃப்ரேம்வொர்க்க கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? ம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்வொர்க்கையுமே நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும். கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னா, நமக்கு அவங்க வந்து அந்த ஒவ்வொரு ஃப்ரேம்வொர்க்லயுமே நெறைய ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க. அது அது வொர்க் ஆகுறதுக்கு நம்ம நெறைய இன்புட்ட குடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஃப்ரேம்வொர்க்குக்கு. ஒரு உதாரணத்துக்கு இப்ப நீங்க டிபிங்கிற ஒரு இத யூஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். உங்களுடைய டிபியோட பாத்த நீங்க தானே குடுக்க முடியும். டிபியோட ம். பாத்த குடுக்கணும், யூசர் நேம் குடுக்கணும், பாஸ்வேர்ட் குடுக்கணும். அதெல்லாம் குடுத்தா தான் உங்களுடைய அந்த ஹைபர்நெட்ங்கிற அது வந்து கரெக்ட்டா அந்த நாட் ஹைபர்நெட். ஜிபி. ஜேபிஏ வந்து கரெக்ட்டா அந்த டிபி கூட கனெக்ட் பண்ணி, அந்த கனெக்ஷன எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்போ ம். அந்த யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அந்த யுஆர்எல் எங்க எங்க இருக்கு டிபி அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்ல எக்ஸ்பிளிசிட்டா. ம். இப்போ நம்மளோட கம்ப்யூட்டர்ல இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து டேட்டாபேஸ வைக்க போறோம். ம். S2 டேட்டாபேஸ, பெர்மனன்ட் ஓ. டேட்டாபேஸ. இப்போ அத நான் வைக்க போறேன் அப்படின்றதன உடனே, அப்போ அத நான் வந்து எங்க வைக்க போறேனோ அந்த இடத்த நான் கரெக்ட்டா சொல்லணும். ம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எங்க வைக்கிறேன் அப்படின்னா, அ ம். சிகார்ல ட்ரெய்னிங்ல டேட்டாலயா? டேட்டான்னு ஒண்ணு இருக்கா? டேட்டான்னு இருக்கிறத நான் இது எம்ப்டியா தான் இருக்கு. நான் அதனால இத டிபின்னு வேணா மாத்திக்கிறேன். டிபின்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ட்ரெய்னிங் உள்ளார. ஸோ இது உள்ளார தான் நான் எடுத்துன்னு போய் வைக்க போறேன்னு அப்ப முடிவு பண்ணிட்டேன். ம். இதோட பாத் வேணும் எனக்கு. இதோட பாத்த எடுக்கிறதுக்கு வந்து நீங்க இப்படி ரைட் கிளிக் விண்டோஸ் யூசருக்கு அங்கே டைரக்ட்டா நீங்க விண்டோல இருந்தே காப்பி பண்ணிக்கலாம். மேக் யூசருக்கு இது நீங்க ரைட் கிளிக் பண்ணி கெட் இன்ஃபோ குடுத்தீங்கன்னா, அது இது வழியா அப்படி பாத் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். இதோட பாத் எங்க இருக்குன்னு தெரியணும்னா, பாத்னா ரூட்ல இருந்து தெரியணும். யூசர்ல இருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? யூசர்ல இருந்து எப்படி இருந்து வந்தது அப்படின்ட்டு. ம். நீங்க இப்ப யூசர் தான் நீங்க யூசர் வழியா லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க யூசர்ல இருந்து குடுக்குற ஒரு இதுவே போதுமானது. இப்ப நீங்க அதாவது யூசர் வழியா லாகின் பண்ணியிருக்கேன்னா, நான் சொல்ல வர மீனிங் என்னன்னா, அப்ப நிரஞ்சன் வந்து அவங்களுடைய நிரஞ்சன்ங்கிற சிஸ்டம்ல இருந்து பண்ணியிருப்பாங்க. ஏழுமலை வந்து ஏழுமலைங்கிற ஒரே ஒரு யூசர்ல இருந்து தான் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட ரூட் எது அப்படின்னு நான் கேட்கிறேன்னா, என்னோட ரூட் வந்து யூசர் தான். ம். இதுதான் என்னோட ரூட். என்னோட ம். மேக்கின்டோஷ்ல இருக்கிற
இதுதான் என்னோட ரூட் இப்போ. ஸோ ம். எப்பலாம் இனிமேட்டு நான் ரூட்ன்னு ஆஸ் அ யூசரா நான் எனக்கான ரூட் எதுன்னா இதுதான். ம். ரைட். இப்ப இந்த ரூட்ல நான் வந்து சிக்கார்ன்னு ஒரு வொர்க் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ளார சிக்கார்ன்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ளார ட்ரெய்னிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ளார தான் டிபின்னு ஒண்ணு போட்டுருக்கேன். அவ்வளோதான். ம். இப்போ நம்ம அந்த H2வ கான்ஃபிகர் பண்ணணும். H2வ கான்ஃபிகர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த H2வோட கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது தெரியணும். ஆ அதுக்கு எவனாவது எங்கேயாவது குடுத்துருக்கானான்னு நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம். ஏதோ ஒண்ணு பார்த்தேன். ஓகே. ஆ இதோ இருக்கு. இதுதான் S2வோட கான்ஃபிகரேஷன்ஸ். இத அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது என்னங்கிறத நான் ஒண்ணா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுதான் முதல்ல வச்சிருந்தத டெலீட் பண்ணி விட்டீங்களா? ஆமா. ம். இது நான் நீங்க வர கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி அத செஞ்சு பார்த்தேன். ஓகே, ஓகே. அந்த மாரி அது பெர்மனன்ட்டா அது H2 ஏன்னா யூசுவலா யாருமே பெர்மனன்ட்டா ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா நான் இப்ப படிக்கும்போது தான் இன்னைக்கே பார்த்தேன். H2 டேட்டாபேஸ கூட பெர்மனன்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. யூஸ் பண்ணலாமா? ஆமா. அதுக்கான வழி தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்ப என்ன பண்ணேன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம நார்மலான ஒரு கான்ஃபிகரேஷன் இப்போ மெம்கேச்னா வந்து மெமரி தான். இது வந்து இன் மெமரி. ம். H2ல அதாவது JDBCங்கிறது ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு டேட்டாபேஸோட பேசிக்ஸ பார்த்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது. அதுக்கு வந்து நான் இந்த இதோடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி இங்க குடுத்துருக்கேன். இந்த லூசிட் ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ம். ம். அந்த லூசிட் ஆப் தான் இது. இது வந்து லூசிட் சாட். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு ஆர்க்கிடெக்சர் டயகிராம் போடுறதுக்கு, ஒரு விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணப்படுற ஒரு டூல். ஓகே. இது கூட நம்ம ரெஸ்யூம்ல போட்டுக்கலாம் ஆக்சுவலா. லூசிட் சாட்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம். இதுல என்ன பண்ணுவோம்? டிரா பண்ணுவோமா? இல்ல கோட் இதோ இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து ம், இது வந்து உங்களோட டேட்டாபேஸ்ன்னு வச்சுக்கலாம். டேட்டாபேஸ் ஸோ இது உங்க டேட்டாபேஸ். இது உங்களுடைய ப்ராஜெக்ட், ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட். ம். அப்ப ரெஸ்யூம்ல மைண்ட் மேப் தெரியும்னு போடலாமா? மைண்ட் மேப் இல்ல, லூசிட் சாட். லூசி ஓகே. பெருசா தெரியுதா? ரைட். ஸோ இப்போ உங்களோட ஸ்ப்ரிங் பூட் ஆப்ல இருந்து இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். ம். கனெக்ட் பண்ணணும்னா இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது என்ன அப்ளிகேஷன்? ஜாவா அப்ளிகேஷன் தான். ம். ஜாவா வச்சு தான் இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிறது ஜாவாக்கு மேல தான் அதை வச்சு தான் இந்த ஸ்ப்ரிங் பூட்ங்கிற ஒன்று எழுதியிருக்காங்க. ம். ஸோ அப்போ இந்த ஜாவாவோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் இந்த இப்போ நீங்க ஸ்ப்ரிங் பூட்டால அப்போ என்ன பண்ண முடியும்னா அதனால தனியாலாம் எதுவுமே பண்ண முடியாது. வித் ஹெல்ப் ஆஃப் ஜாவா தான் இட் கேன் டூ எனிதிங். ம். ஸோ இப்போ ஜாவா வந்து இந்த டிபி கூட கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஜேடிபிசின்னு ஒன்று தேவை. ஜேடிபிஸ்னா என்னன்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன் அப்படின்றது. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளா அது ஒரு கிளாஸ்னு புரிஞ்சுங்க. ஜேடிபிசி ஏடிபிசியா? டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஜேடிபிசி டிரைவர். இந்த ஜேடிபிசி டிரைவர்னா என்னன்னா இது ஒரு ஜாவா கிளாஸ். இது வச்சு என்ன பண்ண முடியும்னா, ஏன்னா இப்போ டேட்டாபேஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, உங்களோட அப்ளிகேஷன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. இது ரெண்டுத்துக்குமான இந்த கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் இல்லையா? ம். இந்த டேட்டாபேஸ் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்றனாலே அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும்னு அர்த்தம். ம். இப்போ இதோட ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இது உள்ளார தான் உங்களோட டேட்டாபேஸோட நேம் வந்து நீங்க என்ன கிரியேட் பண்ண போறீங்கன்னா, இந்த டேட்டாபேஸ் இது வந்து ஆக்சுவலா ஒரு டேட்டாபேஸ் சர்வர். இந்த டேட்டாபேஸ் சர்வர் கேன் ஹேவ் எனி நம்பர் ஆஃப் டேட்டாபேசஸ். ம். இப்போ இந்த டேட்டாபேஸ் சர்வர்ல நான் இப்போ ஒரே ஒரு இதை மட்டும் கிரியேட் பண்றேன். அடங்க என்ன டைப் பண்ணுங்க விடல. இந்த டேட்டாபேஸ் பேர் வந்து ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட்.
ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்குங்களா வேர்டு? உங்களுக்கு கண்ணு தெரியுதா? சின்னதா தான் இருக்கு. ஆமா கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. இப்ப பெருசா இருக்கு. இது ஓகே தான். ஓகே. இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் நம்மளோட டேட்டாபேஸ் நேமு. இதோட ஐபி அட்ரஸ் இது. ம். இது எதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு சர்வர்ன்னு இருந்தாலே, இது வந்து ஒரு டிபி சர்வர் தானே சொல்லியிருக்கேன். ம். டிபி சர்வர்னா என்னன்னா, இது ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல இது ரன் ஆயிட்டு தான் இருக்கும். இந்த ஒரு சர்வரா ரன் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா சர்வரா ரன் ஆயிட்டு இருந்தா தான் சம்படி ஆஸ்க் ஃபார் சம்திங் தே கேன் ரெஸ்பாண்ட். ஆமா. எப்பவுமே அது ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ம். ஸோ அந்த டிபி சர்வர் அதனால தான் இதுக்கு இந்த சர்வர் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அதுதான் இந்த ஐபி அட்ரஸ். அப்போ அந்த கம்ப்யூட்டர்ல நிறைய சர்வீசஸ் ரன் ஆயிட்டு இருக்கலாம். அப்போ அந்த கரெக்ட்டா அந்த டிபி சர்வருக்கு போறதுக்கான இன்னொரு விஷயம் என்ன வேணும்னு சொல்லிட்டேன். ஐபி அட்ரஸ் அப்புறம் அதோட வேற என்ன வேணும்? என்ன டேட்டாபேஸ் அந்த ஸ்டோர் ஆயிருக்கு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மென்ட்டா? இங்க ஐபி அட்ரஸ் மட்டுமா கொடுத்துருக்கோம்? போர்ட் கொடுத்துருக்கோம். கேக்குறேன். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்போ கிளியர் ஆகுற வரைக்கும். இப்போ கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. போர்ட் வந்து இங்க எதுக்கு கொடுக்குறோம்னு கேக்குறேன். மெமரி அது அலோகேட் பண்றதுக்கு. மெமரி அலோகேட் பண்றதுக்கு இல்லையே. அந்த போர்ட் கொடுத்தாதான் அது ஆக்சுவலி ரன் ஆகும் அந்த பேஜுக்கு உரியது. லோக்கல் ஹோஸ்ட் இல்ல. சரி ஐபி அட்ரஸ் எதுக்கு கொடுக்குறோம்? ஸ்கிரீன் தெரியுது. ஸ்கிரீன் தெரியலையா? அப்படிங்களா? இப்பதான் போச்சு. ஐயோ இது நெட்வொர்க் பேக் ஆயிடுச்சு. நீங்க கேட்கும்போது போயிட்டு இப்ப வந்துச்சு. ஓகே. ஐபி அட்ரஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? அந்த கம்ப்யூட்டர் இது பண்ண ஐடென்டிஃபை பண்றது. எந்த ஃபைல இது பண்ண போறோமோ அதுக்குரிய ஐபி அட்ரஸ் கொடுக்குறோம். ஃபைலா? கரெக்டா சொல்லுங்க. ஐ மீன் கிளாஸ். கிளாஸா? கிளாஸ் இல்ல கீர்த்தி. ஐபிங்கிறது நம்ம சர்வரோடது தானே ஐபி லோக்கல் ஹோஸ்ட். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல. கரெக்ட் தான். ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அப்போ இந்த ஐபி அட்ரஸ்ங்கிறது எதுக்கு கொடுக்குறேன்னு கேக்குறேன்னா, என்னங்க சிம்பிளான கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து ரொம்ப ஒரே ஒரு வார்த்தை தான். என்னன்னா, இப்போ இந்த ஐபி அட்ரஸ் எதுக்கு அப்படின்னு நான் கேக்குறேன். அதுக்கான பதில் என்ன? இந்த எந்த கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ அடுத்தது போகணுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதுக்குதான் அந்த ஐபி அட்ரஸ். அதுக்கு தான் இந்த ஐபி அட்ரஸ். இப்போ இத உங்களுக்கு நான் ஐபி அட்ரஸ்னு கேட்டதுனால நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சீங்கல்ல. இதே நான் உங்களுக்கு வேற மாதிரி கேக்குறேன் பாருங்க. இப்போ இங்க google.comனு எதுக்குப்பா கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டனா நீங்க என்ன சொல்லுவீங்க? கூகுள் போறதுக்கு. ஆமா அந்த கூகுளோட சர்வரை ரீச் பண்றதுக்கு. ஆமா. இந்த கூகுள்ங்கிறது அது ஒரு இடத்துல ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? அத ரீச் பண்றதுக்காக தான் அந்த URL கொடுக்குறீங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ இங்க எதுக்கு இத கொடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டானா, இப்போ இந்த 127 ஹலோ நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகுதுங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகிட்டே இருக்குது. இல்ல வாய்ஸ் டவுன் ஆயிருது. ஓகே. என்னன்னு தெரியலையே ஒரு நிமிஷம். நான் சிஸ்டம் ஆக்சுவலா ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. வேற ஏதோ பயங்கரமா ரிசோர்ஸ் கன்சம்ஷன் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஜூம் வந்து அதிகமா கேக்குது. இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா கேக்குது, அப்புறம் நடுவுல பிரேக் ஆகுது. ஓகே. நான் ரிசோர்ஸ் கிளீன் பண்ணிட்டேன். இப்போ ஓகேவா? கேக்குது இப்போ. ரைட். என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து சிஸ்டம் கண்டுபிடிச்சிரும். இப்போ 127.0.0னா எந்த சிஸ்டம்? என்னோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் இப்போ இது. இப்போ என்னோட சிஸ்டம்ல நான் வெறும் ஸ்ப்ரிங் பூட் மட்டும் தான் வச்சிருக்கேனா? 1001 சர்வீஸ் வச்சிருக்கேன் இல்லையா?
அப்போ கரெக்டா நான் என்னோட என்னோட ஒரு ரிசோர்ஸ நான் எடுக்க போறேன். என்ன ரிசோர்ஸ்? ஸ்டூடண்ட்ங்கிற ஒரு ரிசோர்ஸ நான் எடுக்க போறேன் அப்படின்னா, அது எங்க இருக்கு அந்த ஸ்டூடண்ட்ங்கிற ரிசோர்ஸ்? என்னோட இந்த கம்ப்யூட்டர்ல ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ட்ட போயிட்டு தான் இந்த ஸ்டூடண்ட்ங்கிற ரிக்வெஸ்ட்ட நான் கரெக்ட்டா குடுக்கணும். ம். என்னோட ஆமா. கம்ப்யூட்டர்ல 10 அப்ளிகேஷன் கூட ரன் ஆயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டூடண்ட் எனக்கு குடு, ஸ்டூடண்ட் எனக்கு குடுன்னா அது குடுக்க தெரியுமா? குடுக்க ம்ஹ்ம். தெரியாது இல்லையா? அப்போ கரெக்ட்டான ஒரு அப்ளிகேஷனுக்கு எடுத்துட்டு போய் குடுக்கணும். அதுக்கு ம். தான் அந்த போர்ட்டு, அதுக்கு தான் அந்த போர்ட். ம். இந்த இப்போ தெளிவா புரிஞ்சுதுங்களா? இத தான் நான் அன்னைக்கும் சொன்னேன். இன்னைக்கும் இதே தான் சொல்றேன். இத ஆமா. நீங்க அதுதான் நானும் சொன்னேன். இந்த ப்ரோகிராம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்க 808ன்னு. புரோகிராம் எந்த இடத்துல இருக்கு? இப்பவும் அதுக்கான டெர்ம் கரெக்ட்டா இல்லையே! புரோகிராம் எந்த இடத்துலல இருக்குன்னா இல்ல. ப்ரோகிராம் இல்ல. அதாவது நம்ம சர்வர் இல்ல. ம்ஹ்ம். நான் அப்ளிகேஷன். சொல்றது ஆ அப்ளிகேஷன். அப்ளிகேஷன். ம். அப்ளிகேஷன் எங்க இருக்கு? எந்த அப்ளிகேஷன் கிட்ட கொண்டு போய் ரிக்வெஸ்ட்ட குடுக்கணும்ங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா, உங்களுக்கு போர்ட்ட சொல்லணும். இந்த ஓகே, இந்த ஓகே. போர்ட்ல தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த போர்ட் வழியா வர்ற டிராஃபிக் எல்லாமே கரெக்ட்டா அந்த அப்ளிகேஷனுக்கு தான் போகும். வேற எந்த அப்ளிகேஷனுக்கும் போகாது. ம். சோ நீங்க ஒரு கம்ப்யூட்டர கண்டுபிடிக்கிறீங்க. அந்த கம்ப்யூட்டர்ல நெறைய எந்த பாதைகள் இருக்கு. அதுல எந்த பாதை வழியா போனா நமக்கு தேவையான ரிக்வெஸ்ட்ட சர்வ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அத வந்து அந்த சர்வர் எழுதுறவங்களே சொல்லிடுவாங்க. ம். இப்ப நான் சர்வர் எழுதுறேன்னு வச்சுக்கங்களேன், தம்பி இதான் என்னோட ஐபி அட்ரஸ், இதுதான் என்னோட போர்ட்ங்கிறத நான் சொல்லிடுவேன். ம். சோ நீங்க கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த இந்த ஐபி அட்ரஸ் வழியாவும், இந்த போர்ட் வழியாவும் தான் என்னோட சர்வீஸ ஆக்சஸ் பண்ணணும். ம். ம். இப்ப அதே மாரி தான் இங்க டேட்டாபேஸ் அப்படிங்கிறதும், இப்போ ஒரு டேட்டாபேஸ்க்கு அப்போ வெறும் ஐபி அட்ரஸ மட்டும் குடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போதாது. ம். அதோடைய போர்ட்டும் குடுக்கணும். அது ஓகே. அதுக்காக ஓகே. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு 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 ப்ரீ டிஃபைன் போர்ட் வச்சிருப்பாங்க. இப்போ MySQLன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. Oracleன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கு. Postgresன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்குன்னா, Postgresக்கு ஒரு டிஃபால்ட் போர்ட் இருக்கும். ம். அ ம். Postgresக்கு யூசுவலா வந்து 5234. ம். நீங்க ம். மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்ல. சும்மா ம். சொல்றேன். இந்த ஓகே. மாரி ஒரு போர்ட் இருக்கும். அப்போ ஒ இது ஒவ்வொரு எதுக்கு சொல்றேன் அப்படிங்கிறத டேட்டாபேஸ்க்கும் புரிஞ்சுங்க. ஒரு நீங்க எதையுமே போர்ட். மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு ம். ஒரு ஜாவாங்கிற ஒரு இது ஒரு சர்வர கனெக்ட் பண்ணி, ஒரு டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணி, ஒரு விஷயத்த வந்து ரிக்வெஸ்ட்ட குடுக்க போது அப்படின்னா, அது என்னென்னலாம் குடுக்கணும்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சோ ம். ஐபி அட்ரஸ கரெக்ட்டா குடுக்க தெரியணும். அதோடைய போர்ட்ட கரெக்ட்டா குடுக்க தெரியணும். அதுக்கப்புறம் அது எந்த டேட்டாபேஸ்ங்கிறத கரெக்ட்டா சொல்ல தெரியணும். ம். இப்போ அது 3த்தையும் சொன்னீங்கன்னா, கரெக்ட்டா அந்த டேட்டாபேஸ் வரைக்கும் அது போகும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்ல நெறைய டேபிள்ஸ் இருக்கலாம். ஒரு டேட்டாபேஸ் கேன் கன்டெயின் மெனி டேபிள்ஸ். ம். அதுல எந்த டேபிளுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும். இத்தன ம். விஷயங்கள் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கன்னா, அது கரெக்ட்டா போய் பண்ணும். ஓகே. இப்போ இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, நடுவுல இந்த லைன் இருக்குல்ல, இத ம். எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இத எஸ்டாப்ளிஷ் பண்றதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சர்வர கனெக்ட் பண்றதுனா, அது இந்த மாரி ஒரு சர்வீஸ் கால் போட்டு கனெக்ட் பண்றோம்ல, ம். அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மெத்தடாலஜிஸ் இருக்கு. எப்படி வந்து ஒரு 2 சிஸ்டத்த இந்த மாரி கனெக்ட் பண்றது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டா, செக்யூரா எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சில மெத்தடாலஜிஸ் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த JDBC டிரைவர் கிளாஸ்ல எழுதி வச்சிருக்காங்க. ம். சோ, இப்ப நீங்க Postgresஅ கனெக்ட் பண்ணணும்னா, அதுக்கு ஒரு விதமான மெத்தடாலஜி இருக்கும். ம். ம். Postgresக்குன்னு ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கு. அந்த Postgresஅ கிரியேட் பண்ணாங்கல்ல அந்த அந்த டேட்டாபேஸ, அவங்க வந்து ஒரு ம். ஆர்க்கிடெக்சர் வச்சிருக்காங்க. இப்ப என் கூட நீ பேசணும்னா இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு. ம். ம். MySQLனா அவங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. சோ, அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு வழி இருக்கு அத கனெக்ட் பண்றதுக்கு. அந்த ம். வழிய தான் வந்து JDBC டிரைவர் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. JDBCன்னா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன். இந்த ஜாவா டேட்டாபேஸ் கனெக்ஷன். அத எஸ்டாப்ளிஷ் பண்றது எப்படி இந்த இதுக்கு புரியிற மாரி அதுக்கு கரெக்ட்டா அத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான கிளாஸ் தான் இந்த JDBC டிரைவர் கிளாஸ். ம். இது யார் வச்சிருக்கா? ஜாவா தான் வச்சிருக்கு. ம். ஜாவால அந்த JDBC டிரைவர்ல இருக்கும். இப்போ ஆ ஹைபர்நெட் அப்படின்னு நம்ம ஒண்ணு படிச்சோம். ஹைபர்நெட்ன்னா என்ன? அதோடைய ரோல் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த JDBC வந்து கனெக்ஷன எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு.
ஐயோ, ஒரு நிமிஷம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஒரு டப்பாவா போடணும். அது எப்படி போடுறதுன்னு தெரியல. அதான் யோசிச்சுட்டு. பென் இருக்கா? இருக்கு. அநேகமா இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுனால தான் சிஸ்டம் இவ்வளோ ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஹைபர்நெட்டுங்கிறது இப்போ என்ன பண்ணும்னா, இப்போ ஜாவா வந்து இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருச்சு. ம். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ ஒரு டேட்டாவை எடுத்துன்னு போய் ஸ்டோர் பண்ணு, இல்ல ஒரு டேட்டாவை எடுத்துன்னு வந்து குடுனா, அதை எடுத்துன்னு வந்து குடுக்க தெரியும் அதுக்கு. ஆனா, ம். இதுகிட்ட நீங்க இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன டேட்டாவை எடுத்துன்னு போய் குடுக்க தெரியும், எத்தனை டேட்டாவை எடுத்துன்னு வந்து குடுக்குதுன்னா, வெறும் ஸ்ட்ரிங்கா மட்டும் தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியும்னு வச்சுங்களேன். சும்மா ஒரு உதாரணத்துக்கு. ம். முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் டு இன்னொரு கம்ப்யூட்டர் பேசணும்னாலே அது வந்து பைட்ஸா தான் போகும். ம். அந்த பைட்ஸை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய சக்தி ஜாவாக்கு இருக்கு. அது ஜாவா வந்து அந்த பைட் ஸ்ட்ரீமை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ம். ஆனா, நம்ம அப்ளிகேஷன்ல நம்ம ஸ்ட்ரிங்காவா யூஸ் பண்றோம். ஒரு ஸ்டூடண்ட்ன்னு ஒரு டைப் எல்லாம் யூஸ் பண்றோம். ம். அந்த பேர் என்ன சொன்னேன்னா, இதுக்கு பேர் வந்து மாடல்னு சொன்னேன் இல்லையா? ம். இந்த ஸ்டூடண்ட்ங்கிறதுக்கு பேர் மாடல். ம். இத வந்து நம்ம ஒரு இப்ப அந்த ஐடிங்கிறதையோ, நேம்ங்கிறதையோ ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட்டாவே வச்சிருக்கோம். இந்த ஸ்டூடண்ட்ங்கிறதே ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட்டா தான் நம்ம உள்ள யூஸ் பண்றோமே. அதுக்கு ம். பேர் தான் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்னு பேரு. ORM. ம். இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் டெர்மு. கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்க. ஓஆர்எம்னா என்னன்னா? ஆமா. உங்களுக்கு தெரிஞ்ச ORM பத்தி சொல்லுங்க அப்படின்னா, நீங்க ஹைபர்நெட் பத்தி சொல்லணும். ம். ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்னா ORM. அப்படின்னா என்னப்பா? டைரக்ட்டா ஜாவால இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்காவோ, அது ஒரு டைப்பாவோ இருக்கும். அத டைரக்ட்டா என்னால ஜாவா உள்ளார யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதனால ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்னு ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன பண்ணும்னா, அந்த ஜாவா அந்த நார்மலான டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ட எனக்கு ஜாவா ஆப்ஜெக்ட்டா மாத்தி குடுக்கும். ஜாவா ம். ஆப்ஜெக்ட் எது? இப்ப இங்க பொறுத்தவரைக்கும் எனக்கு ஸ்டூடண்ட். அதுதான் இந்த என்டிட்டிங்கிற டெர்ம் பண்ற வேலை. @ என்டிட்டின்னு போட்டீங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட ஒரு ஸ்ட்ரிங் ஒரு டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ட ஜாவா ஆப்ஜெக்ட்டா மாத்தி குடுத்துரும். டேட்டாபேஸ்ல அது எப்படி வேணா ஸ்டோர் ஆயிருக்கலாம். என்ன ஃபார்மேட்ல வேணா ஸ்டோர் ஆயிருக்கலாம். இந்த மாரி தான் ஸ்டோர் ஆயிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ம். ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்? இப்ப இதுதான் டேட்டாபேஸ்ன்னு வச்சுக்கங்க. இப்ப நான் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ம். இது இப்ப டேட்டாபேஸ்ங்கிறது எப்படியும் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் நான் சொல்றதுனால, இப்ப இங்க வந்து நான் இப்படி தான் ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கங்க. மலை, 4 அதுக்கு அடுத்து ராஜா, 2 இப்படி ஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கங்க டேட்டாபேஸ்ல. ம். இது வந்து இது எனக்கு இந்த இந்த டேட்டாவ எனக்கு இப்ப இந்த இதுவா யாரோ ஒருத்தங்க இத இன்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். இது வந்து நான் இந்த கிளாஸ ஒரு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி எனக்கு இந்த டைப்ல அவங்க மாத்தி குடுக்கணும்ல. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல இன்ஸ்டான்ஷியேட்லாம் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. ம். சிஸ்டம் வேற எப்ப பாரு ரொம்ப தொங்குது வர வர. ம். இந்த மாரி பண்ணணும் யாராவது ஒருத்தங்க. என்னாச்சு உங்க ஸ்க்ரீன் அப்படியே நிக்குது. டைப் பண்றதும் தெரியலையா? இல்ல ஒண்ணுமே இல்ல. அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ வந்துச்சு. ம். அது ரொம்ப ஹேங் ஆகுற மாதிரி இருக்குது. எஸ்டின்னு அதோட ஸ்டாப் ஆகி இப்போ வந்து சிஸ்டம் ஹேங் ஆகுது எனக்கு தெரியல. டெய்லி இதே பிரச்சனை வருது. நான் கொஞ்சம் கிளீன் அப் பண்ணணும் இப்போ சிஸ்டம். இப்ப தெரியுதுங்களா? இந்த ஸ்டூடண்ட் நான் டைப் பண்ணியிருக்கிறது தெரியுதா? டைப் இப்ப தெரியுது. இப்போ இந்த மாரி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹலோ. ஆ. இப்பவும் ஸ்ட்ரக் ஆகி தான் நிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அந்த இது வந்து யூசர் கோடும் என்டர். ஹலோ.
நீங்க ஆ எதுவும் டைப் பண்றீங்களா? ஆமா டைப் பண்ணிட்டு தான் இருக்கேன். வரலையா? ஒண்ணுமே வரல. எனக்கு NA-வோட இந்த நிக்குது. சிஸ்டம் ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைன் அந்த நியூ ஸ்டூடெண்டோட எடுத்த உடனே ஒரே நிமிஷம் இருங்க, நான் லூசியை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கா? இப்ப வேற ஸ்கிரீன் ஹேக். இப்போ IntelliJ தெரியுதுங்களா? IntelliJ தெரியுது. தெரியுது. இது ஏதோ select star from இந்த டேபிள் அடிச்சிருக்கீங்க தெரியுது. ஓகே. இப்போ ID from DB. ID from DBன்னு ஒன்று இருக்கா? இது வந்து இப்போ இந்த மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேம் ஃப்ரம் டிபி. இந்த மாதிரி தான் இருக்கும் ரியல் டைம்ல. இந்த ஐடி ஃப்ரம் டிபி, நேம் ஃப்ரம் டிபிங்கிறது என்னன்னா ரியல் டைம்ல வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குல்ல, அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிறத நீங்க டைரக்டா ஜாவா கொடுக்கும்போது ஜாவா இந்த மாதிரி தான் ரீட் பண்ணி வச்சிருப்போம். நெட்வொர்க் வழியா வரும்போது அது வந்ததுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை அது முதல்ல ஸ்ட்ரிங்கா மாத்தணும். ஸ்ட்ரிங்கா மாத்துற வேலையை JDBC பண்ணிடும். எப்படி பண்ணும்னா இப்போ இதை அப்படியே வாங்கி இப்படி எடுத்து இப்படி பண்ணி வச்சிரும். இப்போ இத வந்து இந்த மாதிரி ஒரு இதுவா மாத்தி கொடுக்கணும் நமக்கு யாராவது ஒருத்தங்க. அது யாருன்னா ஹைபர்நெட். அவ்வளவுதாங்க. இந்த விஷயம் தெளிவா புரிஞ்சதுன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் புரிஞ்ச மாதிரி. அவ்வளவுதான். இது 3 எலமெண்ட் தான் நடுவுல இருக்கு. JDBC கனெக்ஷன், ஹைபர்நெட், 2 தான். JDBC கனெக்ஷன், ஹைபர்நெட் 2 விஷயம் தான். JDBC கனெக்ஷன் எதுக்கு, ஹைபர்நெட் எதுக்கு? JDBCங்கிறது என்ன பண்ணும்னா உங்களுடைய அந்த டேட்டாபேஸ் கூட கரெக்டா அந்த அந்த ஐடி எல்லாம் கொடுக்குறீங்களா, ஐபி அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டா கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தி வச்சிரும். இத பண்றது யாரு? ஜாவா கிளாஸ். இத பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேட்டாவை தூக்கி ஹைபர்நெட் கிட்ட கொடுக்கும். ஹைபர்நெட் என்ன பண்ணும், இந்த டேட்டாவை நீங்க என்னவா மாத்த சொல்லி ஹைபர்நெட் கிட்ட கேட்டிருக்கீங்களோ, இதை ஒரு என்டிட்டின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த கிளாஸா மாத்த சொல்லியிருக்கீங்க, வந்த டேட்டா வச்சு இந்த கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணி இந்த கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதனாலதான் இது பேர் ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். மேப்பிங் இந்த டேட்டா வந்து எந்த டேட்டா வருதோ அந்த டேட்டா வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேப் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட். ஏன்னா ஜாவாவோட தான் நீங்க உள்ள யூஸ் பண்றீங்க. ஜாவாவோட கிளாஸ் ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டா உங்களுக்கு மாத்தி கொடுக்குது வர்ற ஸ்ட்ரீம் ஆஃப் இன்புட்டை. அதுதான் ஹைபர்நெட். அது எப்படி மாத்தணும், அதுல என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்றது JPA. JPA அப்படின்னா ஜாவா பெர்சிஸ்டன்ட் API அப்படின்னு அர்த்தம். ஸ்டக் ஆகுதா ஸ்கிரீனு? இல்ல இப்போ ஓகே தான். ஜாவா பெர்சிஸ்டன்ட் APIங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், அதாவது ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்ல என்ன இருக்கும்னா
என்னென்ன மெத்தட்லாம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் வந்து ஒருத்தங்க கிரியேட் பண்ணணும், ஒருத்தங்க டேட்டா வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி பர்சிஸ்ட் பண்ணணும். பர்சிஸ்ட் பண்றதுன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? பர்சிஸ்ட் பண்ணணும்னா அவங்க என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிறத ஏற்கனவே ஜாவால குடுத்துட்டாங்க. ம். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது உன்ட்ட ஃபைண்ட் பை ஐடின்னு கேட்டாங்கன்னா, நீ என்ன இதுதான் கரெக்ட்டா குடுக்கணும். இந்த 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 மெத்தட்லாம் நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைக்கணும் உள்ள அப்படின்னு சொல்லி அவங்க ரூல்ஸ் குடுத்திருப்பாங்க. புரியுதுங்களா? ம். சோ அப்போ இந்த ஹைபர்நெட்ங்கிறது தன்னை ஒரு ஓரமா அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ரூல அது ஃபாலோ பண்ணணும். ம். இந்த JPA ஓட ரெபாசிட்டரி ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். சோ அதுதான் நம்ம வந்து நேத்து ரெபாசிட்டரின்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லைங்களா? ஸ்டூடண்ட் ரெபாசிட்டரி. ம். இப்ப இந்த ஆமா. ஸ்டூடண்ட் ரெபாசிட்டரிங்கிறது ஒரு க்ரூட் ரெபாசிட்டரின்னு பார்த்தோம் இல்லையா? ம். இத க்ரூடுன்னு நீங்க போடுறதுக்கு பதிலா இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து நான் என்ன பண்றேன், இத ஒரு JPA ரெபாசிட்டரி அப்படின்ற மாதிரி கூட நீங்க போடலாம். JPA. ம். JPA ரெபாசிட்டரி. மீனிங் ஒண்ணுதான் அப்போ. ஆமா. அது க்ரூடுக்கும் JPA ரெபாசிட்டரிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுவும் கேட்கலாம். இது கேட்டாங்கனாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். க்ரூடுங்கிறதுல வெறும் க்ரூட் ஆப்பரேஷன்ஸ் மட்டும் தான் நடக்கும். நான் கேர்டு, குரூடுன்னு 2 விதமான வேற இதுல கூட சொல்லியிருப்பேன். கேர்டுனாலும் குரூடுனாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஆப்பரேஷன் தான். சும்மா அத நான் ஞாபகம் வச்சதுக்காக கேர்டு ஞாபகம் வச்சுப்பேன். ம். க்ரூட்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஆ. அந்த ஆப்பரேஷன பண்றதுக்கு அதுக்கான மெத்தட்ஸ தர்றது வந்து கேர்ட் ரெபாசிட்டரியே தரும். ம். சாரி, க்ரூட் ரெபாசிட்டரியே தரும். ம். ஆனா இந்த JPA ரெபாசிட்டரிங்கிறது மோர் அட்வான்ஸ் தென் தட். இந்த JPA ரெபாசிட்டரியில வேற என்னலாம் இருக்கும்னா, இப்போ ஒரே நேரத்துல 1,00,000 ரெக்கார்ட எடுத்து நம்மளால காட்ட முடியாது இல்லையா? 1,00,000 ரெக்கார்ட எடுத்து மெமரியில ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ உங்க மெமரியில வந்து 10,000 ரெக்கார்ட் தான் ஸ்டோர் பண்றதுக்கு தான் உங்கள்ட்ட மெமரியே இருக்குன்னா, 1,00,000 ரெக்கார்ட எடுத்து எங்க வைக்கிறது? லோக்கல் அதுக்குதான் ஃபெச் வச்சிருக்கு. பண்றது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, பேட்ச் பை பேட்ச்சா வந்து ரெக்கார்ட ஃபெச் பண்ணுவாங்க. ம். பேட்ச் பை பேட்ச். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரெக்கார்ட ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த 100, அதுக்கு அடுத்து 100, அதுக்கு அடுத்து 100 இப்படி பேட்ச் பை பேட்ச்சா பண்ணுவாங்க. பேஜினேஷன் அண்ட் சார்ட்டிங் எனேபிள்டா இருக்கிற ரெபாசிட்டரி தான் JPA ரெபாசிட்டரி. இஃப் யூ வாண்ட் டு பேஜ்னேட்னா பேஜ் பை பேஜா எடுக்கிறது. 100 பேஜா எடுக்கிறது. இப்போ 1,00,000 ரெக்கார்டு இருக்குன்னா உங்களோட டேட்டாபேஸ்ல 1,00,000 ரெக்கார்டையும் மொத்தமா எடுக்காம 100 எடுக்கிறது. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கு பேரு பேஜினேஷன்னு பேரு. சோ JPA ரெபாசிட்டரியில என்ன அட்வான்ஸ்மென்ட் அப்படின்னா, பேஜினேஷன் அண்ட் சார்ட்டிங் வந்து பை டிஃபால்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். க்ரூட் ரெபாசிட்டரி பேஜினேஷன்லாம் பண்ணாது. அது சும்மா வந்து அந்த 4 ஆப்பரேஷன் செய்யறதுக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் அதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். அப்ப இதோட அட்வான்ஸ் சொல்லலாம். ஆமா. க்ரூடோட அட்வான்ஸ்ட்னு இத சொல்லிக்கலாம். பை டிஃபால்ட் நீங்க யூஸ் பண்றது அட்வான்ஸே எப்பயுமே வச்சுக்கிறது பெட்டர் தான். இப்போ இந்த JPA ரெபாசிட்டரிங்கிறது பாருங்க, இதுவே ஒரு இன்டர்ஃபேஸ்னு போட்டிருக்கு. புரியுதுங்களா? இது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் எங்க இருக்கு? டேட்டால JPAங்கிற ரெபாசிட்டரி உள்ளார இருக்கு. அப்ப இந்த இன்டர்ஃபேஸே ஒரு JPAங்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன்ல, ஜாவா பர்சிஸ்டன்ட் APIன்னு, அதுவே வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இது வந்து இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை யார் குடுக்குறாங்களோ, அவங்க இதுக்கான எல்லா இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டா? இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை யார் இப்ப குடுக்குறா அப்படின்னா, அது நீங்க இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்றவங்க நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இப்ப ஹைபர்நெட்னு ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற யாராவது நான் கூட ஒரு கிளாஸ் எழுதி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கங்க. அதை யார் வந்து நீங்க உள்ள எடுத்திருக்கீங்களோ, இப்ப நாம வந்து ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர்ல டேட்டா JPAன்னு எடுத்திருக்கோம். ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் டேட்டா JPA அப்படின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இந்த இம்ப்ளிமெண்டேஷன் இந்த லைப்ரரி வந்து டவுன்லோட் பண்ணிருக்கோம். இது உள்ளார ஹைபர்நெட்ங்கிறது பை டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகே. சோ ஹைபர்நெட்டை தான் நம்ம யூஸ் பண்றோம் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. JPAங்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ரூல்ஸ் டு டெல் them what are all the methods that we should have to persist or manage the data in the database. அது வந்து JPA. But it will not have implementation. It will just give you the rules and regulations. அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றானா, ஹைபர்நெட்ங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. புரிஞ்சுதுங்களா? JPAனா என்ன, ஹைபர்நெட்னா என்னன்னு?
இதெல்லாம் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ங்க. இதெல்லாம் கொஞ்சம் தியரிட்டிக்கலா தான் இருக்கும். ம். இத தான் நான் உங்கள ஆக்சுவலா அந்த டயகிராம்ல காட்ட முயற்சி பண்ணேன். பட் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்ப நான் சொன்ன இத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ரியல் டைம்ல டேட்டாபேஸ்ல இப்படி ஸ்டோர் ஆயிருக்கும். அத JDBC கனெக்ஷன்ஸ் மூலியமா நீங்க எடுக்கும்போது, JDBC டிரைவர் கிளாஸஸ் அத வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தி வைக்கும். ஸ்ட்ரிங்காவே நம்மளால டைரக்ட்டா எடுத்து யூஸ் பண்ண முடியாதனால, ஹைபர்நெட் கிட்ட சொல்லி அத வந்து ஆப்ஜெக்ட்டா மாத்துறீங்க. இந்த ஹைபர்நெட்ங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் ORM இம்ப்ளிமென்டேஷன். ம். ORM இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் இதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு தியரிட்டிக்கலா ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள பார்த்து படிங்க. ம். JPA அவ்வளவுதான். ஹைபர்நெட்னா என்னப்பா? ORM இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் JPA. ORM இம்ப்ளிமென்டேஷன்னா என்னப்பா? ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். ஸ்ட்ரிங்கா வர்றத இந்த ஆப்ஜெக்ட்டா மாத்தும். இம்ப்ளிமென்டேஷன் ஆஃப் JPA ன்னா என்னப்பா? JPAங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். யாரு டிஃபைன் பண்ணியிருக்கா? JPAங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறது ஜாவா. ம். JPA is a interface JPA வந்து இன்டர்ஃபேஸ். ஓகே. defined by Java. இப்போ இந்த JPA is an interface defined by Java to persist data on the disk. அவ்வளவுதாங்க. புரிஞ்சுதுங்களா? JPA-னா என்ன? ஹைபர்நெட்னா என்ன? ம். JDBC-னா என்ன? என்ன பண்ணுதுன்னு புரியுது. ஆமா. இத அப்படியே நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி, இத திருப்பி திருப்பி பார்த்து இந்த 4 டெர்மினாலஜி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ம். JDBC-னா என்ன? ஹைபர்நெட்னா என்ன? JPA-னா என்ன? ம். இத வந்து நான் என்ன பண்றேன்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட்லயே வந்து அ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒண்ணு போட்டு அதுல இதெல்லாம் போடுறேன். ப்ராஜெக்ட்ல ரைட் கிளிக் பண்ணி நியூல ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு பேரு வந்து நோட்ஸ் அப்படின்னு போட்டு ஆக்சுவலா இந்த ஜூம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு இப்படிதான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ! ஆனா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஆமா. என்னால எதுவுமே டைப் பண்ண முடியல. ரொம்ப லேட்டா தான் வருது. ஸ்க்ரீனே லைட்டா தான் மூவ் ஆகுது. இந்த நோட்ஸ் உள்ளார இப்ப இதெல்லாம் நான் போட்டு வச்சிருக்கேன். இத நீங்க திருப்பி படிக்கணும், உங்களுக்கு அத பார்க்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்க இதுல வந்து பார்த்துக்கணும். ம். டேட்டா இப்படிதான் டிபில ஸ்டோர் ஆயிருக்கும், எடுத்துட்டு வரும் அப்படிங்கிற மாரி புரிஞ்சுங்க. இது வந்து ஒரு மாரியான எக்ஸா ஃபார்மேட்ல இருக்கும். அத JDBC என்ன பண்ணும்? சேஞ்ச் டூ ஸ்ட்ரிங். JDBC என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும்னா, JDBC will அது establish a connection. Connection with DB using IP, port, database name. இது 3ம் குடுத்தா JDBC-யால ஒரு டேட்டாபேஸ் சர்வர் கூட கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேவா? ம். அதுக்கு அடுத்து JDBC டிரைவர் வந்து அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு கொரி எக்ஸிக்யூட் பண்ண சொல்றீங்கன்னா, அந்த கொரிய எக்ஸிக்யூட் பண்ணி ம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட் மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும்னு வச்சுங்க. இது இந்த ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் 3வது JPA. JPA-னா என்ன? ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் API. அப்படின்னா என்ன? செட் ஆஃப் ரூல்ஸ் ப்ரொவைடட் பை ஜாவா. JPA is an interface defined by Java to persist a data on the disk.
ம். இந்த ஜேபிஏ வந்து இப்படிதான் பண்ணணும். இப்போ ஒரு ஜேபிஏங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டேன். அப்ப somebody has to give a implementation for thatல. ம். அது யாருன்னா ஹைபர்நெட். ம். ஜேபிஏ இம்ப்ளிமெண்ட் பண்றது ஹைபர்நெட். ஹைபர்நெட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜேபிஏ. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானு கேட்டீங்கன்னா ரொம்பலாம் முக்கியம் இல்லைங்க. ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் தேவைப்படாதுங்க. இந்த வெங்காய கதைலாம். ஆனா இந்த இன்டர்வியூல கேட்குற எல்லாருமே இதெல்லாம் கேட்குறானுங்க. ம். ஸோ ஹைபர்நெட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜேபிஏ. அதுக்கப்புறம் ஹைபர்நெட் அது வேற என்னப்பா பண்ணணும்? சரி, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஜேபிஏன்னு சொல்லிட்டேன். அப்போ ஜேபிஏல ஒரு 10 மெத்தட் இருக்கு. என்னென்ன மெத்தட் இருக்கு? ஃபைண்ட் பை ஐடி, சேவ்ங்கிற மெத்தட்லாம் வந்து இருக்குன்னா, அந்த ஃபைண்ட் பை ஐடி, சேவ்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹைபர்நெட் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ம். அதுக்கு அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது இன்னொரு வேலையை பண்ணும். என்ன பண்ணும்னா, நீங்க இங்க கொடுக்குற இந்த ஸ்ட்ரிங்கை ஜாவா ஆப்ஜெக்டா மாத்தி நமக்கு கொடுத்துரும். அது ஜாவா ஆப்ஜெக்டா மாத்தி கொடுக்கறதுனால அதுக்கு பேரு ஒரு ஓஆர்எம். ஓஆர்எம்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். will convert the JDBC string result into ORM, that is object relational mapping. அவ்வளவுதாங்க. இதாங்க தேரி. இன்னைக்கு இந்த தேரி புரிஞ்சுதுங்களா? ம். ம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிங்க. ஓகே. அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஒரு மார்க் இன்டர்வியூ வைக்கணும். வாரம் மார்க் இன்டர்வியூஸ்னா, இன்டர்வியூல நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. இப்போ ஜாவா உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் தெரியும் நம்ம சொல்றோம்னா, அதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அப்போதான் வந்து உங்களால எந்த அளவுக்கு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிக்கவும் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம இது வரைக்கும் சும்மா அப்படியே ப்ராக்டிக்கலாவே பார்த்துட்டு இருக்கிறோம்ல, அதோட இங்கிலீஷ்ல அது எப்படி பேசுறதுங்கிற அந்த அந்த சென்டென்ஸ் மேக்கிங், அதுக்கப்புறம் அந்த முக்கியமான ஒரு டேர்ம் உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா அதை வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற போது அந்த கரெக்டான டேர்ம் யூஸ் பண்ணணும். இது எதுக்கு, இது எதை கனெக்ட் பண்றதுக்குன்னு கேட்டோம்னா, இது அப்ளிகேஷன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. அவ்வளவுதான், சிங்கிளான ஒரே ஒரு ஆன்சர் தான். இது எதுக்குப்பா? சிஸ்டம் சர்வர் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. நெட்வொர்க்ல ஒரு சர்வர் ஐடென்டிஃபை பண்ணா ஐபி அட்ரஸ் வேணும். ஓகேவா? ம். ஓகே. இது எதுக்கு, என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்க அப்படிங்கறத சொல்லணும்னா இந்த மெத்தட் வேணும். HTTP மெத்தட் வேணும். இது என்ன? HTTP புரோட்டோகால் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால HTTP புரோட்டோகால். இது என்ன? ரிசோர்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கான பாத். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ங்கிற ரிசோர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கான பாத். இதுல ஏதாவது பாராமீட்டர் பாஸ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்கன்னா, பாராமீட்டர் நம்ம எதுவும் பாஸ் பண்ணல. பேரம்ஸ் வந்து எம்டியா தான் இருக்கு. அந்த பாத் பேரம் பாஸ் பண்றதை பார்த்தோம்ல, ம். பாத் பேரம் எதுவும் பாஸ் பண்ணல. பாடி ஏதாவது பாஸ் பண்றீங்களா? போஸ்ட் ரிக்வெஸ்டா இருந்தா தான் பாடி போட முடியும். ம். கெட்டுக்கெல்லாம் பாடி யூஸ்வலா போட மாட்டாங்க, போஸ்ட்டுக்கு தான் போடுவாங்க. ஓகேவா? ம். ஏன்னா கெட்டுனா சும்மா கெட் பண்றதா, நம்ம வந்து பாடி எதுவும் கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்லல. ம். பட் போஸ்ட்ங்கிறது வந்து ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்க போஸ்ட் பண்ண சொல்றீங்க. லைக் எப்படி நீங்க ஒரு போஸ்ட்மேன்ட்ட வந்து ஒரு போஸ்ட் கார்டை கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்றீங்களோ அந்த மாதிரி. ம். ஸோ போஸ்ட் கார்டில் இதான் அந்த போஸ்ட் கார்டு, இதை தான் கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்றீங்க. அவங்க திரும்ப அதை போஸ்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு வேர்டு, அந்த வேர்டை கரெக்டா சொல்ல தெரியணும். அந்த கீ டேர்ம்னு சொல்லுவாங்க. அந்த கீ டேர்ம் கரெக்டா சொல்லிட்டீங்கனாலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் இங்கிலீஷ். நீங்க நினைக்கிற மாதிரி அதை வந்து பயங்கரமா இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி இது பண்ணணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்தந்த ஒரு கீ டேர்ம் இருந்துட்டாலே போதும். அவ்வளவுதான். ஹைபர்நெட்னா என்னப்பா? இட் இஸ் ORM ஃப்ரேம் ஒர்க். முடிஞ்சு போச்சு. ம். இந்த மாதிரி நீங்க எதுவும் இதா வச்சிருக்கீங்களா எலும்புல ஒவ்வொன்றுக்கும்? வேற எதுவும் சைட் இது மாதிரி படிக்கிறதுக்கு இருக்கா ஒவ்வொன்றுக்கும்? ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி இருக்காது. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு புரியுது. பட் ஆனா அது எங்களால இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறோம். அது என்னங்கிறது. அது ஏன்னா நம்ம இப்பதான் இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோங்க. அதனால ம். அப்படி இருக்கு. ம். அது நம்ம போக போக பழகிக்கலாம். இப்ப டேர்மும் நீங்க சேர்த்தே படிக்கணும். அதுக்கு முதல்ல விஷயம் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் தமிழ்லயே சொல்றேன். அதனால தான் ஒரு சில டேர்ம்லாம் இங்கிலீஷ்ல சொல்லி தான் பார்க்கிறேன். ம். இன்னொன்னு வந்து நீங்க யூடியூப்ல மத்த கேட்கும் பொழுது, இல்ல வந்து ஆர்டிகல்ஸ் படிக்கணும். ஆர்டிகல்ஸ் படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் எடுத்து வச்சு
இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் படிச்சு பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது அந்த அளவுக்கு எனக்கு இவ்வளவு பெருசாலாம் படிக்க தெரியாதுப்பா அப்படின்னா ஒண்ணுமே ம். நீங்க பண்ண வேண்டாம். நான் என்ன சொல்றேனோ, நான் என்ன டேர்ம் சொல்றேனோ அந்த டேர்மை மட்டும் இங்கிலீஷ்ல அப்படியே பாத்துக்கினா போதும். அந்த ஒரு கீ டேர்ம் சொல்றேன்ல, ம், ம். அதை மட்டும் பார்த்தோன்னா ஜேபிஏனா என்னன்னா, இப்போ வாட் இஸ் ஜேபிஏ அப்படின்னு கேக்குறாங்கன்னா, இட்ஸ் ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ. ம். அது எதுக்குப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ டோன்ட் நீட் டு கிரியேட் யுவர் ஓன் queries டு கனெக்ட் டு த டிபி. ம். இப்போ நம்ம கொரி எங்கேயுமே நம்ம மேனுவலா கனெக்ட் பண்ணவே இல்லைல்ல, ரெபாசிட்டரி மூலியமா தான் கால் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். ம். இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த கொரி அந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? அதெல்லாம் வந்து ஜேபிஏ தான் பண்ணிக்குது. ம். ம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அவாய்ட் பண்றதுக்காக தான் ஜேபிஏங்கிற ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன அனோடேஷன்ஸ்லாம் தெரியும் அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த @repository annotation, @controller annotations, ம். அப்புறம் @get mapping, post mapping, put mapping, delete mapping, அப்புறம் @entity-ன்னு உங்களுக்கு தெரியும். ம். @entity annotation, describe @entity அப்படின்னு கேக்குறாங்கன்னா, to to tell the JPA what is the table or it is a candidate for a object relational mapping, you should specify the @entity. இதுக்கெல்லாம் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தேட முடியாது. உங்களுக்கு எப்படி அது புரிஞ்சிருக்கோ, இப்ப அந்த ம். @entity-ன்றத போடலன்னு வச்சுங்களேன், அது ஒரு டேபிளா ஸ்டோர் ஆகாது. ஆமா. அது வந்து JPA-க்கு அது எடுத்துக்கவே தெரியாது. ம். அந்த ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் இது ஒரு வர்ற ஸ்ட்ரிங்க அந்த ஹைபர்நெட் தானே வந்து இதுவா மாத்துது. அந்த ஸ்ட்ரிங்க வந்து இந்த ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட்டா மாத்துதுன்னு சொன்னேன். ம். அத ம். மாத்தணும்னாலே இது ஒரு என்டிட்டியா இருந்தா தான் அதுக்கு மாத்தவே தெரியும். இல்லாட்டி அதுக்கு மாத்தவே தெரியாது. ம். அத ஒரு டேபிள் என்டிட்டியா எடுத்துன்னு போய் போட தெரியாது அதுக்கு. இந்த ம். என்டிட்டிய ம். யாரு டிஃபைன் பண்ணியிருக்கான்னு பாருங்கண்ணா. இதுவே அந்த பெர்சிஸ்டன்ஸ் API-ல இருந்து தான் வந்திருக்கு. மேல பாருங்க. ஜாவாவோட பெர்சிஸ்டன்ஸ் API-ல இருந்து தான் வந்திருக்கு. Persistent. Okay. ஓகேங்களா? சோ இப்படிதான் இதுல இருக்கு. இப்போ நம்ம வந்து அட கடவுளே! அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு 1 மணி நேரம். சரி ஓகே. டப்புன்னு நம்ம இத வந்து எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு Postgres வரைக்கும் முடிச்சு விட்டுறலாம்ன்னு பார்த்தேன். சரி ஓகே. இப்ப இது ஸ்டோர் பண்ண போறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தது இப்ப என்ன பண்ணலாம்னா, நீங்க சில ஆர்டிகிள்ஸ்லாம் வெளியலாம் கூட படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிக்கும்போது நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த application.properties பதிலா YAML ஃபைல்லாம் கூட இருக்கும். ஓகேவா? ம். YAML file. ஆமா. சரி ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்றேன் இருங்க. நான் அத பத்தி சொல்றேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம காப்பி பண்ணி போட்டுருக்கோம்ல. இப்போ இத பத்தி இப்ப நான் உங்கள்ட்ட இவ்வளவு தூரம் தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் தான் இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. ஸ்ப்ரிங் பூட் டேட்டா சோர்ஸ் URL என்னன்னு இருக்கு. URLங்கிறது என்னன்னா, அந்த JDBC கனெக்ஷன்ஸ கனெக்ட் பண்றதுக்கான URL. ம். இது இப்போ இந்த லோக்கல் ஹோஸ்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்குங்கிறதுனால JDBC H2 மெம்ங்கிறது மெமரி, இன் மெமரி. ம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த DB நேம். ம். அதுக்கப்புறம் டிரைவர் கிளாஸ். டிரைவர் கிளாஸ்னா அந்த JDBC டிரைவர் கிளாஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? ம். இது வந்து H2 டிரைவர். அப்போ உங்களோட ஜாவா வந்து எப்படி அந்த டிபியை கனெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு H2க்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். H2ங்கிறது வேற ஒரு டேட்டாபேஸ், SQL சர்வருங்கிறது வேற டேட்டாபேஸ் இல்லையா? ம். அப்போ H2 எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டேட்டா கோட்லாம் இது உள்ளார தான் இருக்கு. இந்த டிரைவர்ல. இந்த டிரைவர் கிளாஸ்ல இருக்கு. H2 டேட்டாபேஸை எப்படி கனெக்ட் பண்ணணும் ஜாவா கிளாஸ்ல இருந்து அப்படிங்கிறதுக்கான கோடு இது உள்ளார இருக்கு. அதுக்கப்புறம் அது கனெக்ட் பண்றதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட். அந்த டேட்டாபேஸை நீங்க கிரியேட் பண்ணும்போது ஏதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் பை டிஃபால்ட்டா கொடுக்குறீங்கன்னா அதை இங்க கொடுக்கணும். எனக்கு அதுதான் செக்யூரிட்டி. யார் வேணா டேட்டாபேஸை போய் கனெக்ட் பண்ணலாம்னா இப்போ தப்பா போய் யார் வேணா போய் மாத்தி விட்டுறலாம் இல்லையா? இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மட்டும் இருந்தா எங்க இருக்கிற டேட்டாபேஸ்னு தெரிஞ்சா அதனால தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒருவருக்கு ரீடர் ஆக்சஸ் மட்டும் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ரைட்டர் ஆக்சஸ் இருக்கும். அதுக்கு பேரு ரோல்னு சொல்லுவாங்க. ரீட் ரோல், ரைட் ரோல். டேட்டாபேஸஸ்ல ரோல்ஸ்னா என்ன அப்படின்னா அது வந்து டு கன்ஸ்டைன் ஃபார் ஆல் த பர்சன் கேன் ரைட் அண்ட் ரீட். அதுக்கு பண்றதுக்கு ரோல்னு ஒன்னு இருக்கு. இப்போ அதே மாதிரி இது வந்து டயலெக்ட். இந்த டயலெக்ட்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு கொரி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. SQLங்கிறது உங்களுக்கு நார்மலா ஒரு SQL கொரினா என்னன்னு தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு இப்போ ஒரு கொரி எழுதுறீங்க. அது வந்து எல்லா டேட்டாபேஸ்க்கும் ஒர்க் ஆகுமா? SQL டேட்டாபேசஸ் எத்தனையோ டேட்டாபேஸ் இருக்கு இன்னைக்கு. ஒரு உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா MySQL சர்வர், அப்புறம் வந்து SQL லைட், அதுக்கப்புறம் வந்து SQL சர்வர், அதுக்கப்புறம் வந்து Postgres. இது எல்லாமே SQL பேஸ் பண்ண டேட்டாபேசஸ்.
இது இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போட்டா எல்லாத்துலயும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் சிலது வந்து ஒர்க் ஆகும், சிலதுல ஒர்க் ஆகாது. அதான் இது ம். இந்த கொரி வந்து MySQL ரன் ஆகலாம், ஆனா வந்து SQL சர்வர்ல ரன் ஆகாது. ம். அது நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். ஆக்சுவலா இந்த கொரி வந்து எல்லாத்துலயும் ரன் ஆகும். பட் இதே மாதிரி நிறைய கொரிஸ் இருக்கு இல்லையா? ம். ஒவ்வொரு டேட்டாபேஸ், ஏன்னா அவங்கவுங்க வேற வேற டேட்டாபேஸ் கம்பெனி. ம். அவங்கவுங்க வேற வேற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரே கொரி ரன் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ம். அப்போ இப்போ நீங்க S2 டேட்டாபேஸை கனெக்ட் பண்றீங்கன்னா கொரி அதுக்கு தகுந்த மாதிரி மாறி எழுதணும். MySQL சர்வரை கனெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொரியை மாத்தி எழுதணும். ஆனா அதெல்லாம் மேனுவலா ஒரு மனுஷன் உட்காந்து மாத்தி மாத்தி எழுதிட்டு இருக்க முடியாது. ம். அதுக்கு தான் இந்த டயலெக்ட். H2 டயலெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த கோட் என்ன பண்ணுனா நீங்க உங்களோட நார்மலான கொரியை H2 டேட்டாபேஸ்க்கு தகுந்த மாதிரி மாத்தி எழுதிரும். அந்த கிராஸ் சப்போர்ட்டை வந்து கொடுக்கும். ம். இப்போ அதே மாதிரி MySQLக்கு நீங்க கொரி எழுதுறீங்கனாலும் இப்போ இதே கொரி தான் நீங்க S2க்கும் கொடுப்பீங்க, MySQLக்கும் கொடுப்பீங்க. ஆனா டைரக்டா MySQL கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த கொரி ஒர்க் ஆகாது. ஏன்னா MySQLக்கு வந்து வேற மாதிரி வேணும்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க இந்த டிரைவர்கிட்ட மட்டும் இந்த கொரியை கொடுத்துறீங்க. எப்பா எனக்கு அது என்னெல்லாம் எப்படி மாத்தணும்லாம் தெரியாது. நான் ம். வந்து இத வந்து ஹைபர்நெட் கொரியா கொடுத்துடுறேன். HQL கொரி. ம். ஹைபர்நெட் கொரி லாங்குவேஜ்னு நேத்து படிச்சோம் இல்லையா? ம். நேத்து சொன்னேன்ல ஹைபர்நெட் கொரி. ம். HQA. இந்த மாதிரி. ம். இத நான் ஆமாமா. இப்படி கொடுத்துருவேன். இத வந்து நீ வந்து அந்தந்த டேட்டாபேஸ்க்கு தகுந்த கொரியா மாத்தி எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க ஹைபர்நெட் கிட்டே அந்த வேலையை கொடுத்துடுறீங்க. ம். அப்போ ஹைபர்நெட் கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? அது எந்த டேட்டாபேஸ்க்கு தகுந்த மாதிரி மாத்தி எழுதணுங்கிறத சொல்லணும். கரெக்ட்டா? ஆமா. ம். அதுதான் இந்த டயலெக்ட். ஓகே. இந்த டிரைவர்ங்கிறது எப்படி அந்தந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுங்கிறதுக்கான டிஃபரெண்டான ஒரு கோடு. இது யார்கிட்ட கொடுக்க போறீங்க? ஜாவாட்ட கொடுக்க போறீங்க. ஜாவா கிட்ட சொல்றீங்க. இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்கு இந்த டிரைவரை யூஸ் பண்ணிக்கோ. அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்கு அந்த டிரைவரை யூஸ் பண்ணிக்கோன்னு ஜாவா கிட்ட சொல்றீங்க. ஆ. இப்ப கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொரி ரன் பண்ணும்போது ஹைபர்நெட் கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, இந்த டயலெக்ட் யூஸ் பண்ணிக்கோ. ஏன்னா இது வந்து நான் H2 டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய டயலெக்ட் யூஸ் பண்ணி நீ வந்து கொரிய ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு அதுகிட்ட சொல்றீங்க. ம். இப்ப MySQL இருந்ததுன்னா MySQLோட டயலெக்ட்டை யூஸ் பண்ண சொல்லுவீங்க. ம். அந்த மாதிரி டயலெக்ட், இந்த டிரைவர் டயலெக்ட் இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுங்க. இது வந்து கனெக்ஷனுக்கானது, இது கொரி எக்ஸிக்யூட் பண்றதுக்கானது. சிம்பிள். ம். ஒரே டெர்ம் தான். நான் அதை கொஞ்சம் டீடைலா சொல்றதுனால உங்களுக்கு பெரிய தேரியா தெரியுது. பட் ஆனா ஐடியலா பாத்தீங்கன்னா இது வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு. இது வந்து டிஃபரெண்ட் கொரி ரன் பண்றதுக்கு. ஓகே. இந்த டயலெக்ட்ங்கிறது. அதுக்கு அடுத்து S2 டேட்டாபேஸ் கன்சோல் எனேபிள்டு. இது எதுக்குன்னா நம்ம டேட்டாபேஸ்ல நம்ம வந்து இந்த ஸ்டோர்லாம் பண்ணோம்ல, அந்த ஸ்டோர் ஓகே. இதுல வந்து கமாண்ட் இந்த மாதிரி போடணுமோ? ஓகே. நீங்க ப்ராப்பர்ட்டி ஃபைல்ல கமாண்ட் எழுதும்போது இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? டபுள் ஸ்லாஷ் போட்டு கமாண்ட் எழுதக்கூடாது. ஓகே. வேற என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ வந்து நீங்க டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க. டேட்டாபேஸ்ல வந்து டேட்டாலாம் போய் விழுது. அதை எப்படி யூஐல பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ம். அதை யூஐல பார்க்கறதுக்கான எனேபிள் கன்சோல் எனேபிள் பண்ணட்டுமா அப்படின்னு பை டிஃபால்ட் அது ஆஃப்ல தான் இருக்கும். நீங்க எனேபிள் பண்ணிக்கணும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். இப்போ அது என்னன்னா, இப்போ நம்ம போயிட்டு ஒரு புதுசா ஒரு இதை ரன் பண்ணி விடுவோம். இப்போ இந்த இதுல வந்து ஸ்டூடெண்ட் நான் போஸ்ட் பண்றேன். இப்போ இது நான் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு நம்புறேன். ம். ஆனா அதை நான் பார்க்கணும். அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கான்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ம். இப்போ ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணோம்னா இந்த ஃபைல்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த ஃபைல் எங்க இருக்கு, லோக்கல்ல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு போய் பார்க்கலாம். இன்னும் இவ்வளவு நேரமா ஒரு ரிக்வெஸ்ட் எங்கேயாவது ஃபெயில் ஆயிடுச்சா? இல்ல, சிஸ்டம் அவ்வளவு ஸ்லோவா இருக்கு.
ம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ம் ம். இப்போ போஸ்ட்மேன்ல இந்த ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது கரெக்டா போயிருக்கா, கிரியேட் ஆயிருக்கான்னு நான் செக் பண்ணணும். ம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த 2 லைன் நம்ம போட்டிருக்கோம்ல, எனேபிள் பண்ணியிருக்கோம்ல கன்சோல, ம் அது எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால அத பார்க்க முடியும். செம்ம கடுப்பேத்துது. ம். அது எங்க ஹோஸ்ட் ஆயிருக்குன்னா, லோக்கல் ஹோஸ்ட்ல தான் இருக்கு. லோக்கல் ஹோஸ்ட்ல 8080 தான் போர்ட்டு. அந்த போர்ட்ல H2 கன்சோல் அப்படிங்கிற ஒரு லிங்க்ல தான் நம்ம போட்டிருக்கோம். அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியாது. ஆக்சுவலா இங்க இருக்குது. ஏதாவது காமிக்கிறீங்களா? ஃபயர்ஃபாக்ஸோட அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. ஓ! ஃபயர்பாக்ஸ்ல தான் நிக்குதா? ம் அந்த கன்சோல் டைப் பண்ணதோட நிக்குது. நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டேன். மேபி உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரன் ஆயிருக்கனால ஸ்லோவா இருக்கு. சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் ஸ்ரீஸ்டார்ட் பண்ணல. நாளையே என்னமோ தெரியல, அப்படியே நிக்குது. இது கோட் சேஞ்சுக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஏழுமலை? பண்ணிட்டேன். அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே. இந்த செக் ஸ்பேஸ் இஷ்யூ தான் நினைக்கிறேன். இந்த இருக்கு பாத்தீங்களா? நான் அது அந்த இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா இன்டெலிஜே? ம் இங்க H2 கன்சோல் அவைலபிள் அட்னு ஒரு லைன் தெரியுதா? ம் ம் அதுல தெரியுது. காட்டுது பாத்தீங்களா? எந்த பாத்ல அது அவைலபிளா இருக்குன்னு? H2 கன்சோல். ஆமா. அது கன்சோல் அது எப்படி அத நம்ம பை டிஃபால்ட் அது அந்த பாத்ல தான் அவைலபிளா இருக்கும். நீங்க மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். அது எப்படி மாத்திக்கலாம்னா, அது இங்க வந்து இந்த கன்சோல் டாட் பாத்ன்னு குடுத்து இப்படி மாத்திக்கலாம் இங்க. ம் இப்போ நம்ம கன்சோல் வந்து ஏற்கனவே நான் அங்க லோட் பண்ணிட்டேன். இப்போ இதான் வந்து உங்களோட கன்சோல். இங்க தான் நம்மளோட டேட்டாபேஸ் இருக்கு. இப்போ நான் ம் இத என்ன பண்ண போறேன்னா, இப்ப நான் பண்ண விஷயத்த விட்டுருங்க. இத வந்து சும்மா இப்போதைக்கு இத நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எங்க அந்த JDBC கனெக்ஷன் JDBC இந்த இருக்குல்ல இந்த URL. இந்த URL காப்பி பண்ணுங்க. ம் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். யூசர் நேம் SA, ஏன்னா இங்க SA குடுத்துருக்கோம். பாஸ்வேர்டுன்னு குடுத்துருக்கோம். அந்த பாஸ்வேர்ட இங்க குடுத்துக்கணும். இது வந்து இப்ப நம்ம டேட்டாபேஸ கனெக்ட் பண்றோம். ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு லோக்கல்ல. அத வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். டெஸ்ட் ம் கனெக்ஷன் குடுத்தா சக்சஸ்ஃபுல்னு தான் வருது. அப்போ வந்து கரெக்ட்டா தான் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ கரெக்ட்டா குடுத்துருக்கும். அப்ப இதுல என்னென்னலாம் குடுத்துருக்கோம் கனெக்ட் பண்றதுக்கு? JDBC URL குடுத்துருக்கோம், யூசர் நேம் குடுத்துருக்கோம், பாஸ்வேர்ட் குடுத்துருக்கோம். கனெக்ட் பண்ண சொல்றேன். கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேபிள் இருக்கு பாத்தீங்களா? ஸ்டூடண்ட் டேபிள்னு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ம் அத கிளிக் பண்றேன். அதோட கொரி இங்க வந்துருச்சு. அந்த கொரிய எக்ஸிக்யூட் பண்றேன். ரவின்னு ஒண்ணு ஸ்டோர் ஆயிருக்கு. ம் அவ்வளவுதான். இதான் அந்த கன்சோல். இப்போ இந்த மாதிரியான கன்சோல் நம்மளுக்கு எல்லா இதுக்குமே உண்டு. எல்லா டிபிக்குமே நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குடுக்குறோம். அந்த குடுக்குற டேட்டா கரெக்ட்டா போய் விழுதா அப்படின்னு இங்க கொரி பண்ணி பார்த்துக்கலாம். ம் அதுதான் இந்த 2 லைன். H2 கன்சோல் பாத்துங்கிற இந்த லைன். ஓகேங்களா? இப்போ இது வந்து லோக்கல்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்து அந்த டேட்டாபேஸ் டேபிளுக்கு அந்த H2 கன்சோல் குடுத்தா ஓபன் ஆயிடுச்சா அந்த டேபிள்? ஆமா, கன்சோல் எனேபிள்டு ட்ரூ. இதுலயே இப்ப நம்ம இதுல இன்னொன்னு பண்ணணும். ஸ்ப்ரிங்கு JPA DDL enabled JPA Fibernet
டைப் பண்றதே வர மாட்டேங்குது. அதுக்கு தான் எனக்கு இதில் பண்ணவே பிடிக்காது. சரி, ஓகே. இப்போ இதை வச்சுப்போம். இப்போ இப்படி இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து நீங்க அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருந்துச்சுல்ல, டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடில் பாருங்க. அந்த 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 கான்ஃபிகரேஷன், இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ற ஃபைல் பேரு அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த போர்ட் நம்பர்லாம் மாத்தலாம் நீங்களே. ஆமா, இதுல தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா கான்ஃபிகரேஷனும் நீங்க மாத்துற இடம். அதான் செட்டிங் சொன்னீங்க இல்லையா? ஆமா, உங்களோட அப்ளிகேஷன் செட்டிங்ஸ் இது. ம். இப்போ இது நான் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பதிலா யாமல்னு மாத்திக்கிறேன். ஏன்னா அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது கொஞ்சம் ஓல்டு. யாமல் தான் வந்து புதுசு. எல்லாருமே நிறைய அதான் யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைம்ல. ஓகேங்களா? இது மாத்திக்கிட்டா என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ இந்த ஆட்டோ எனேபிள்லாம் வந்து இப்போ நான் டைப் பண்ணும்போது எனக்கு சஜஷன்ஸ்லாம் சரியா காமிக்கல. இதை யூஸ் பண்ணா சஜஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா காமிக்கும். ஓகே. அதனால இதை நான் பண்ணிக்கிறேன். Changes have been made to in-memory and on disk. இந்த அனோட்டேஷன்லாம் அதுவே காமிக்குமா? அவ்வளவுதான். அது வந்து இப்படி மாறிடும் இப்போ. ஒன் பை ஒன்னா அப்படியே பக்கத்துல இருந்துச்சுல, ஸ்ப்ரிங் டாட் அப்ளிகேஷன்லாம் இருந்ததுல, அதுக்கு பதிலா இப்போ சர்வர்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் இங்க பண்ணிக்கலாம். செக்டரா பிரிச்சு கொடுத்துருச்சு. ஸ்ப்ரிங் உள்ளார அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னா நேம்ங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். டேட்டா சோர்ஸ் உள்ளார டிரைவரோட கிளாஸ் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க. அதுக்கு அடுத்து ஸ்ப்ரிங்ல H2 டேட்டாபேஸ், அதுல வந்து கன்சோல் எனேபிள் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா வேற ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவ்வளவுதான். ஓ, அந்த இது காணும்ல. ஓ, அதை காலி பண்ணிருச்சா? ஓகே. இந்த யூஆர்எலுக்கு பதிலா JDBC H2 மெமரிக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்னா ஃபைல் அப்படின்னு கொடுக்க போறேன். ஃபைல் வந்து இப்போ இந்த டாட் வச்சு தமிழ் ஸ்கூல்ல கொடுத்துருக்கேன்னா என்னோட ரூட்லேயே இது வந்து ஸ்டோர் பண்ணணும்னு கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி இது நான் வந்து எனேபிள் பண்ணணும். அது வந்து ஷோ SQL ட்ரூ DDL ஆட்டோ அப்டேட். இப்போ புரியுதுங்களா நான் என்ன சொன்னேன்னு? இது ஆட்டோமேட்டிக்காக நிறைய இது காமிச்சது பார்த்தீங்களா? நான் ஒன்றும் டைப் பண்ண தேவையில்ல. சஜன் காட்டுது, நான் அப்படி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஷோ SQL ட்ரூனா என்ன SQL பிஹைண்ட் த சீன் ஜென்ரேட் ஆகுதுன்றதை காட்டும். ஓகேவா? ஹைபர்நெட் DDL ஆட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவேளை அந்த டேட்டாபேஸ் இல்லைன்னா அந்த டேட்டாபேஸா பை டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணிக்கும் டேட்டாபேஸ் டேபிள் எல்லாத்தையும். அது வந்து இப்போ நான் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கேன், அதனால இது இங்க இருக்கு. ஆக்சுவலாக இங்கே கூட வரும்னு நினைக்கிறேன் அந்த DDL ஆட்டோ. இங்கேயும் போடலாம், இந்த ஜேபே உள்ளார வந்து இங்கேயும் போடலாம். ரெண்டு இடத்துலையுமே அலவுடு தான். இப்போதைக்கு நம்ம இதை மாத்திட்டு தமிழ் ஸ்கூல் உள்ளார இப்போ லோக்கல்ல வைக்க சொல்லி இருக்கோம். அதாவது இப்போ இன்மெமரி மெம்னு இருந்ததுக்கு பதிலாக இப்போ நான் ஃபைல்னு மாத்திருக்கேன். தெரியுதுங்களா? ஆமா. அது எதுக்குன்னா லோக்கல்ல ஒரு ஃபைலா வச்சுக்கோ, இதை வந்து மெமரியில வைக்காத, ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஓகே. ஃபைல்னு கொடுத்தா எந்த ஃபைல்னு சொல்ல வேணாமா? அதுதான் அடுத்த லைன்ல சொல்லியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். ஒர்க் ஆச்சுன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லாட்டி அதை ஒர்க் பண்ண வச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் போஸ்ட்கிரஸ் போகலான்னு நினச்சேன். இன்னைக்கு போஸ்ட்கிரஸ் போக முடியாது போல. நான் அடுத்த தடவை போஸ்ட்கிரஸ் போய்க்கலாம். இப்போ இன்னைக்கு இதை முடிச்சுட்டு அடுத்து என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி ஒரு இது பார்க்கணும். அதை மட்டும் பார்த்துட்டு நீ முடிச்சிடலாம்.
அடுத்த தடவை வந்து என்னோட ஆஃபீஸ் சிஸ்டம்ல கனெக்ட் பண்றேன். உங்களால இது ரொம்ப கடியா இருக்கு. இது என்னன்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவா ஆயிடுது. ஜூம் கனெக்ட் பண்ணா. நான் ஜூம் கனெக்ட் பண்ணாம ஒர்க் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பர்சனல் ப்ராஜெக்ட்லாம் நான் இதில தான் இந்த கம்ப்யூட்டர்ல தான் பண்றேன். நீங்க அடுத்த வாரம் வரும்போது எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நல்லா பண்ணி உங்களோட இதில ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த வாரம் நம்ம வந்து போஸ்ட்கிரஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். போஸ்ட்கிரஸையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கங்க. ஆக்சுவலா நான் உங்களுக்கு இப்ப சொல்லிடுறேன். போஸ்ட்கிரஸோட ஸ்டெப் என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்றேன். அதை பண்ணி வச்சிருங்க. போஸ்ட்கிரஸ் டிபி டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணுங்க கூகுள்ல. என்னோட இது தெரியுதுங்களா? தெரியும். அதுல இந்த போஸ்ட்கிரஸ் சைட் இருக்கும். போஸ்ட்கிரஸோட டவுன்லோட் டிபின்னு அதுக்கு போயிட்டு உங்களுடைய என்ன ஓஎஸ்க்கு நீங்க டவுன்லோட் பண்ண. இப்போ நீங்களாம் வந்து மேக் விண்டோஸ் யூஸ் பண்றவங்க விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கங்க. மேக் யூசர் மேக்கை கிளிக் பண்ணி வெர்ஷன் வந்து ஓகே அங்க கூட இல்லை. இது இங்க இருக்கல போஸ்ட்கிரஸ் ஆப்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் டேரெக்டாக கூட அதை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க. டவுன்லோட்ஸில் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிங்க. நான் வந்து இதை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த லிங்க்ல போயிட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மற்றது அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புதுசாக ஒன்று போய் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டூடெண்ட்னு ஏதோ ஒன்று கிரியேட் ஆகுது. இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது கேட்டிங்கல்ல எழில், இந்த தமிழ் டாட் வச்சு இந்த மாதிரி வச்சு என்ன ஆகுதுன்னா, இதுதான் பார்த்து எந்த இடத்துல இருக்கிற ஃபைல் உங்களோட கம்ப்யூட்டர்ல ஊறப்பட்ட இடம் இருக்கு. அதுல எங்க போயிட்டு உங்களோட டிபி ஸ்டோர் ஆகணும்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா, இப்போ தமிழ் ஸ்கூலுங்கிறது என்னது, இந்த ரூட் தானே. இது எங்க இருக்கு? இது எங்க இருக்குன்னா ஃபைண்டர்ல இந்த இடத்துல ஏதோ ஒரு லொகேஷன்ல இங்க இருக்கு. ஸோ அது உள்ளதே அந்த ப்ராஜெக்ட் உள்ளாரே அந்த டிபி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா, இதை ப்ராஜெக்ட் உள்ளார வைக்காம நான் தனியா ஒரு இடத்துல வைக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல டிபி வைக்கலாம்னு நினைச்சோம்ல, அங்க வைக்கிறேன். கெட் இன்ஃபோனா அதுல அந்த லிங்கை காப்பி பண்ணி இங்க போட்டுடலாமா? ஆமா. அவ்வளவுதான். இப்போ இது உள்ளார போயிட்டு ஸ்டோர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்க லோக்கல்ல ஸ்டோர் ஆனதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இது நம்ம லோக்கல்லையும் எப்படி வேணா வச்சுக்கலாம். நம்ம இஷ்டம் தான். எல்லாமே ஆக மொத்தத்தில் என்ன, ஹார்ட் டிஸ்க்ல போய் ஸ்டோர் ஆகணும். ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆகுதுன்னா என்ன, உங்களுடைய இங்க இங்க எங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். இதுல இங்க எங்க இருந்தாலும் அது ஹார்ட் டிஸ்க் உள்ளார தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம ஹிஸ்டரி டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி மெமரியில இன்மெமரியில டேட்டாபேஸ் பார்த்தோம். இப்போ வந்து பர்மனன்ட் டேட்டாபேஸ் பார்க்குறோம். உங்களோட ஹார்ட் டிஸ்க்ல இது போய் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ நம்ம வேற ஒண்ணுமே பண்ணல. இதை மட்டும் தான் லோக்கல்ல இருக்கிறத மட்டும் தான் மாத்திருக்கோம். இருங்க, இதை மட்டும் மாத்திட்டு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா, இந்த டிபியில இந்த பார்த்து கொடுத்தோம்னா அது ஆக்சுவலாக இது உள்ளார ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தா இது வெளியே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. என்னன்னு தெரியல. சரி, அதை பார்க்கலாம். db.mv.dbன்னு இருக்கு இல்லையா? ஹலோ, ஸ்டோர் ஆக போதா? இங்கே தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ ஆல்ரெடி நான் அந்த ஒரு இதை ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே கரெக்டாக என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அது எப்படி ஸ்டோர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ராஜெக்ட் ரன்னிங்ல இருக்கு. இப்போ வந்து நான் கெட் கொடுக்குறேன். 4 நம்பரா, எத்தனை நம்பரு? 4 நம்பர். இல்லாட்டி வந்து ஆல் ஸ்டூடெண்ட்ஸை போய்க்கலாம். ஆல் ஸ்டூடெண்ட்ல போயிட்டு நான் கெட் பண்றேன். 4 நம்பர் ஸ்டோர் ஆயிருக்குன்னு வந்துருச்சு.
ம். இப்போ நம்ம அப்ளிகேஷனை இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி இது பண்ணா எதுவுமே இருக்காது. கரெக்ட்டா? ஆமா. இப்போ வந்து பை டிஃபால்ட் இருக்கணும். இப்போ நான் அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ரீரன் பண்றேன். ம். ஏன்னா இது ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறதுனால அந்த டேட்டா வந்து அப்ளிகேஷனை ஸ்டாப் பண்ணும்போது மெமரியில இருந்து கிளியர் ஆயிருக்காது. ஏன்னா ரேம் மெமரி மட்டும் தான் கிளியர் ஆகும். ஹார்ட் டிஸ்க் மெமரி அப்படியே தான் இருந்திருக்கும். ம். இப்போ வந்து அப்ளிகேஷன் உங்களுக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போய் கெட் ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்கும்போது திருப்பி நம்மளுக்கு இந்த 4ங்கிறது அப்படியே வரணும். ம். வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது மெமரியில கரெக்டா ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ம். ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதை நம்ம வந்து இங்கேயும் போயிட்டு நீங்க கொரி பண்ணி பார்க்கறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ இந்த கொரி வந்து இப்போ ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்ம இன்மெமரியில இருக்கிற டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணப்போ இருந்த கொரி. ம். இப்போ இதை போட்டீங்கனாலே ஆக்சுவலா இது வேற வெளியே போயிடும். ஏன்னா அதோடைய ஜேடிபிசி யூஆர்எல்லே வேற. இப்போ இதோட ஜேடிபிசி யூஆர்எல் மெமரி கிடையாது. ஆமா, ஆமா. அப்போ கரெக்டா அதுக்கான யூஆர்எல் எடுத்து கொடுத்து நீங்க மேப் பண்ணணும் அங்க. இப்போ இதானே அதோட ஜேடிபிசி யூஆர்எல். ம். அதை கரெக்டா இங்க எடுத்துன்னு வந்து காப்பி பண்ணி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கரெக்டா கொடுத்து கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். இப்போ இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல கொரி போட்டு ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அங்க என்ன ஸ்டோர் பண்ணீங்களோ அது வரும். ம். புரியுதுங்களா? ம். புரியுது. அதே மாதிரி இங்க இருக்கிறதுல இருந்து நீங்க எடிட் பண்ணீங்கன்னா அங்க மாத்தினா அங்க கேட்டீங்கனாலும் மாறும். இப்போ ஐடியா வந்து 3ன்னு இருக்கா? 4ன்னு இருக்கு. 4ன்னு இருக்கா? இதை நான் 3ன்னு மாத்துறேன். மாத்திட்டு இங்க நான் எடிட் பண்ணிட்டேன். ம். ரன் இப்போ பண்ணு. ரவிங்கிறது 3ன்னு இருக்கு. இப்போ ம். வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் திருப்பி ஆல் ஸ்டூடெண்ட்டை கெட் பண்றேன். 3ன்னு வந்துருச்சு. ம். அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களுடைய டேட்டாபேஸோட இது. இப்போ நம்ம அடுத்த கான்செப்டா பார்ப்போம். டப்புன்னு. அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா சோர்ஸ்ல இப்போ நம்ம வந்து நான் என்ன சொன்னேன்னா டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு டிபி வச்சிருப்போம். இன்னொரு என்விரான்மெண்ட்டுக்கு இன்னொரு டிபின்னு சொன்னோம் இல்லையா? மொத்தம் என்ன என்விரான்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டெவ் என்விரான்மெண்ட், QA, பர்ஃப், UAT, ப்ராட். இதான் ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணப்படுற என்விரான்மெண்ட்ஸ். இதுல டெவ் என்விரான்மெண்ட்ங்கிறது டெவலப்பர் அவரோட சிஸ்டம்ல ரன் பண்றது. ம். இன் சிஸ்டம் இல்லாட்டி வந்து கிளவுட்ல கூட டெவ் என்விரான்மெண்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அது டெவலப்பருக்காக மட்டும்தான். அவர் அது உள்ளார என்ன குப்பை வேணா போட்டு வச்சிருப்பாரு. ஓகேவா? ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நான் சும்மா ஒன்றும் இல்லை, நான் ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனுக்காக ஒர்க் பண்றேன். நான் ஒரு யூசரை ஆட் பண்ணி அவருக்கு கரெக்டாக காசு போதான்னு போய் செக் பண்ணணும் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லனா நான் அதுக்கு ஒரு டிபி எனக்கு வேணும்ல. ம். அது வந்து டெவ் என்விரான்மெண்ட்ல ஒரு டிபி கிரியேட் பண்ணிட்டு நானே என் இஷ்டத்துக்கு எத்தனை யூசரை வேணா கண்ணாம ஆட் பண்ணிப்பேன். ம். யூசர் ஆட் பண்ணி அதில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துப்பேன். இப்போ அதே மாதிரி தானே நம்ம இந்த தமிழ் ஸ்கூல் அப்ளிகேஷனுக்கும் இப்போ நம்ம டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம், டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டெவலப்மெண்ட் இப்போ நான் ஒரு டெவலப்பரும் ஒரு டெவலப்பர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் சும்மா ஒரு ஸ்டூடெண்ட் யாரோ ஒரு பேர்ல கண்ட பேர்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை போய் செக் பண்ணிட்டு இருக்கிறேன்ல. இதெல்லாம் என்னோட டெவலப்மெண்ட் ஸ்டோரி. அவ்வளவுதான். QAங்கிறது குவாலிட்டி அனலிஸ் ஆர் டெஸ்டிங் டீம் அப்படின்னு ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்ல போறீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட டேட்டாவை இன்செர்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டேட்டாவும் வேற கிடையாது. ஏன்னா டெவோட டிபி வேற, QAவோட டிபி வேற. புரியுதுங்களா? டெவ் வந்து அவங்களா ஒண்ணு குடுத்துக்கறாங்க. ஆமா, டெவ் வந்து நான் டெவ்வுக்கு பண்றதுக்கான டிபி நான் தனியா வச்சிருப்பேன். QAக்கு தனியா பண்றதுக்கு தனியா ஒரு டிபி வச்சிருப்பேன். அதை நான் உங்களுக்கு நேரத்துல காட்டுறேன். அதே மாதிரி பர்ஃப்னா பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்குன்னு தனியா ஒரு டீம் இருப்பாங்க. இல்ல இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் டெவலப்பரே பண்ணுவாங்க ஒரு சில இடங்கள்ல. இந்த பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்னா எவ்வளவுனா ஒரு நிமிஷத்துல 100 கனெக்ஷன் கொடுத்தா கூட கரெக்டா எல்லாம் ஒர்க் ஆகுதா, எவ்வளவு ஃபாஸ்டா அது எடுத்துட்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிறதுலாம் நிறைய விதமான டேட்டாவை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. 1,00,000 டேட்டா, 2,00,000 டேட்டா, 10,00,000 டேட்டா, அது மாதிரிலாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதான் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். இதுக்கான டிபி வேற. UATனா யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். யூசர் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு CTS வந்து ஒரு இன்டர்மீடியட் கம்பெனி தான். CTS வந்து இப்போ சேஸுக்காக ஒர்க் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். CTS உள்ளாரே ஒரு டெஸ்டிங் டீம் இருப்பாங்க. அதுதான் அவங்களோட இன்டர்னல் QA.
ஆனா சேஸுக்குள்ளாரையும் ஒரு டெஸ்டிங் டீம் இருப்பாங்கல்ல. ஓகே. நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்க கன்சல்டன்சி வழியா அத டெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய கிளையன்ட் கிட்ட குடுக்குறீங்க. கிளையன்ட் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. ம். அவங்க டெஸ்ட் பண்றதுக்கு பேரு யூஐடி டெஸ்டிங். யூசர் அக்செப்டன்ஸ். ஏன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் அவங்க தான் யூசர். ஓகே. அவங்க டெஸ்ட் பண்றது பேரு யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல 2 விதம் இருக்கு. இது ஒரு யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். அதாவது கிளையன்ட் இருந்தா கிளையன்ட் டெஸ்ட் பண்றது. இன்னொன்னு இப்ப நான் பாத்தீங்கன்னா நானே ஒரு டைரக்டா ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்றேன். இப்போ நான் யாருகிட்ட எனக்கு மேல பாஸ்ன்னு யாரும் இல்ல. எனக்கு மேல எங்க கம்பெனிக்கு மேல பாஸ்ன்னு யாரும் கிடையாது. அப்ப எங்க கம்பெனியோட யூசர் யாரு? நார்மல் டே டு டே லைஃப் யூசர் தான். உங்கள மாரி என்ன மாரி யூசர் தான். ம். கரெக்ட்டா? அப்போ அவங்கள்ட்ட குடுத்தே டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அதாவது ஓவராலா எல்லாருக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டோம். யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு ரிலீஸ் பண்ண மாட்டோம். ம். பீட்டா யூசர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்களெல்லாம். ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 10, 15 செட் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வச்சிருப்போம். அவங்களுக்கு மட்டும் ரிலீஸ் பண்ணி அவங்கள டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அவங்க யாருன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். யாருன்னு தெரியும். முதல் பீட்டா யூசர்ஸ் வந்து எங்க கம்பெனி யூசர்ஸ் தான். இப்ப நானே ஒரு சேஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் தான் அந்த கம்பெனியோட பீட்டா யூசர். ஸோ ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு ஃபீச்சர் தராங்கன்னா, அந்த டெஸ்டிங்க வந்து நாங்க தான் பண்ணுவோம். ம். ஸோ எங்கள்ட்ட குடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் தான். ஓகே. ம். 2 விதமான சினாரியோ சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து நீங்க கிளையன்ட் அண்ட் ஒரு கன்சல்டன்சி அப்படின்ற ஒர்க் பண்ணும்போது, கன்சல்டன்சிக்குள்ளாரே இருக்கிற QA டெஸ்ட் பண்றது வேற. அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கு அப்புறம் கிளையன்ட் கிட்ட குடுத்து டெஸ்ட் பண்ண சொல்றது UAT டெஸ்ட். ம். இன்னொன்னு வந்து இப்போ நான் டைரக்டாவே இதுக்கு தான் ஒர்க் பண்றேன், ப்ராடக்ட்க்கு தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டோடைய ரியல் யூசர்ஸ்ட்ட குடுத்து ஒரு பீட்டா டெஸ்டிங் வாங்கி அவங்களோட ரிப்போர்ட் வாங்குறது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் தான் அதுவும். ம். அத வாங்கி அத ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கும் நம்மளுக்கு வந்து அக்செப்டன்ஸ் குடுப்பாங்க. ம். அதுக்கு அடுத்து ப்ராடுனா இது எல்லா ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ப்ராடுக்கு போய் டிப்ளாய் ஆயிடும். இந்த ப்ராடுங்கிறது ரியல் யூசர். ம். ம். ரியல் யூசருக்கு ரிலீஸ் பண்றது. ஓ! அவங்க வந்து கிரெடிட் கார்டு அக்கவுண்ட் யூஸ் பண்ணணும், கிரியேட் பண்ணிப்பாங்க. அவங்க என்ன பண்ணணுமோ அத பண்ணிப்பாங்க. ஓகே. ஓகேங்களா? அப்போ இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிபி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ அப்ளிகேஷன் YAMLல நம்ம வந்து ஒரு ஒரு இப்போ இந்த டிபி வந்து என்னோட லோக்கல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ம். அப்ப QAக்கு நான் இன்னொரு டிபிய சொல்லணும். அத எப்படி சொல்றது? அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இது எல்லாமே நம்ம தான் வைக்கணுமா டிபி வந்து? ஆமா. டிபிலாம் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். சில கம்பெனிஸ்ல பெரிய பெரிய கம்பெனிஸ்ல மெகாபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். அது மாதிரியானதெல்லாம் டிபி டேட்டாபேஸ் இன்ஜினியர்னு தனியா இருப்பாங்க. ம். அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம இந்த URL மட்டும் கனெக்ட் பண்ணா போதும். ஓகே. அதோட ஸ்கீமா டிஃபைன் பண்றதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. சரி. இப்போ நம்ம அந்த என்வைரன்மென்ட் வேற கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் YAMLன்னு இருக்குல்ல, இத அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்க. கமாண்ட் C, கமாண்ட் V. அத பண்ணும்பொழுது டெவ்ல இங்க போயிட்டு டெவ் அப்படின்னு போட்டுக்கணும். ம். அதே மாரி காப்பி பண்ணி QAன்னு போட்டுக்கங்க. இப்ப நான் வந்து டெவ், QA, ப்ராட் 3 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எல்லா கம்பெனிலயுமே எல்லா என்வைரன்மென்ட்டுமேலாம் இருக்காது. அவங்க அவங்களுக்கு தேவையானதுக்கு தகுந்த மாரி வச்சிருப்பாங்க. நான் சொல்றது வாட் இஸ் த மோஸ்ட் பாசிபிள் என்வைரன்மென்ட்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது இந்த 3 என்வைரன்மென்ட். டெவ், QA, ப்ராட். ஓகேங்களா? ஓகே. இப்போ டெவலப்பருக்கு ரன் பண்ணணும்னா, இப்ப நான் வந்து இத வச்சு ரன் பண்ணேன்னா, இப்ப நான் QA குடுக்குறதுக்கு வந்து இப்போ வந்து டெவலப்பருக்குன்னா எனக்கு டெவலப்பர் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும். டெவலப்பருக்கு தனியா ஒரு டிபி வைக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? ம். இப்போ ட்ரெய்னிங் உள்ளார இத வந்து நான் டெவ் டிபின்னு மாத்திக்கிறேன். இங்க போயிட்டு டிபின்னு ஒண்ணு போட்டிருக்கீங்க இல்லைங்களா? ம். இதுல வந்து இன்னொரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். டெவ்வுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். ம்ஹ்ம். QAக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். அடங்க. ப்ராடுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கேன். 3 பேருக்கு 3 வச்சிருக்கேன். இப்போ இந்த பாத்த நான் காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்து தெரியும். அதனால அங்கேயே கூட போய் எடிட் பண்ணிப்பேன். இப்போ வந்து ட்ரைனிங் உள்ளார டிபின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ளார டெவ்ன்னு ஒண்ணு போடுறேன்.
இந்த மாதிரி ஒன்று போட்டு அதை கிரியேட் பண்ண சொல்கிறேன். இப்போ இது அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அது கிரியேட் பண்ணுதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு பாத்தை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ம். என்ன மாற்ற போகிறேன்னா, இப்போ டெவ்வில் எப்படி இருக்கா, ப்ராடில் போயிட்டு இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக அங்கேருந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிவிட்டு டெவ்வில் போயிட்டு டிபி இங்கே வந்து டெவ்வுக்குன்னு போகிறதுக்கு பதிலாக ப்ராடுன்னு போய்க்கிறேன். அதே மாதிரி இங்கே QA போயிட்டு டெவ்னு போகிறதுக்கு பதிலாக QAன்னு போய்க்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, டெவோட டிபி இந்த ஃபோல்டரில் வந்து விழணும், QAயோட டிபி இந்த ஃபோல்டரில் விழணும், ப்ராடோட டிபி இந்த ஃபோல்டரில் விழணும். ஓகேவா? ம். ஆல் செட். ஓகே. இப்போ நான் டெவோட இது பேர் வந்து ப்ரொஃபைல்னு இப்போ என்விரான்மெண்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதை ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரொஃபைல்னு சொல்லுவாங்க. ம். ப்ரொஃபைல்னா என்னன்னா, நம்ம அதை செட் பண்ணணும். அதை எங்கே செட் பண்ணுறதுனா, இப்போ இதானே உங்களோட ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, இங்கேயே நீங்கள் கூட செட் பண்ணலாம். இங்கே வந்து ஆக்டிவ் ப்ரொஃபைல்ஸ் ஆக்டிவ் ப்ரொஃபைல்ஸ் QA. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அப்ளிகேஷன் YAML ஆக்டிவ் ப்ரொஃபைல் வந்து இப்போ QAன்னு செட் பண்ணியிருக்கேன். ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ரன் பண்ணும்போது இப்போ எனக்கு QA மட்டும் தான் எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஓகே. QAவை எடுக்கலன்னா பை டிஃபால்ட் வந்து இங்கே போயிட்டு வந்துடும், ட்ரைனிங்கில் போயிட்டு டிபியில் போய் விழுந்துடும். கரெக்டா? QA எடுத்துக்கிச்சுன்னா QAவோட தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அது உள்ளார போய் விழணும்னு நான் இப்போ எழுதி வச்சிருக்கேன். இப்போ நான் QAன்னு ஆக்டிவ் ப்ரொஃபைல் செட் பண்ணியிருக்கேன். ம். எங்கே செட் பண்ணியிருக்கேன்? இந்த காமனான ஒரு இப்போ இதெல்லாம் அது இதுக்கான என்விரான்மெண்ட்டோடதுன்னா, அப்போ இது எதுக்குப்பான்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் காமன் ஃபார் ஆல் என்விரான்மெண்ட். ஆமா. புரியுதுங்களா? இந்த ஒன்றுமே இந்த ஐஃபன் போட்டு என்விரான்மெண்ட்டை பிரிச்சிருக்கேன் பாருங்க. ஐஃபனுக்கு அப்புறம் நான் என்ன எழுதியிருக்கணும், அதுதான் ப்ரொஃபைல் நேம். இப்போ ஐஃபனுக்கு அப்புறம் நான் என்ன எழுதியிருக்கேன், டெவ்னு எழுதியிருக்கேன். இதான் டெவ் ப்ரொஃபைல். ப்ராடுன்னு இப்போ டெவ்வோட ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ் போங்கன்னா இந்த ஃபைலுக்கு போகணும், ப்ராடோட இது போங்கன்னா இதுக்கு போகணும். அப்போ இதோட ப்ரொஃபைல் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டெவ்னு சொல்லணும். ஓகே. இதோட ப்ரொஃபைல் பேர் என்ன, ப்ராடு. இதோட ப்ரொஃபைல் பேர் QA. அந்த மாதிரி எப்படி வேணா நம்ம ப்ரொஃபைல் நேம் வச்சுக்கலாம், அதோட பேர் உங்க இஷ்டம். இப்போ என்ன ப்ரொஃபைல் ஆக்டிவா இருக்க போது, கரண்டா ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் தான் ஒரு நேரத்தில் ஆக்டிவா இருக்க முடியும். அது QAன்னு போட்டிருக்கீங்க. ஆமா, அதாவது என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நீங்க இது நான் இப்போ வந்து ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் பேசிக்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால ஒரு நேரத்துல ஒரு என்விரான்மெண்ட்டை மட்டும் ஆக்டிவா வச்சுக்கிறேன், ம். QAவை ஆக்டிவா வச்சுக்கிறேன், ம். இல்ல டெவ் ஆக்டிவா வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மூணுத்தையுமே ஆக்டிவா வைக்க முடியுமா? வைக்க முடியும். ஆனா இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை, அது நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். அது வந்து என்விரான்மெண்ட் பேசிஸ்ல வைக்கும்போது அது அப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது வேற பேசிஸ்ல வரும்போது அந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸை வந்து நம்ம எப்படி வேணா டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ரொஃபைல்ஸ்ங்கிறது வந்து ஒரு காமனான டேர்ம், ஒரு மெத்தடாலஜி ஃபார் ஸ்ப்ரிங் பூட். வேற கான்ஃபிகரேஷனை நம்ம ஸ்ப்ரிங் பூட் கொடுக்கறதுக்கான ஒரு மெத்தடாலஜி தான் ப்ரொஃபைல். ம். அதை என்விரான்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அந்த ஸ்ப்ரிங் பூட் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க போறோம். ம். அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்டை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும். ம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் போக சொல்றேன். இப்போ வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு கிரியேட் ஒன்று பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கெட் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து கெட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நாங்கள் டெலீட் பண்ணதுனால எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ, டெலீட் பண்ணலையா இன்னும் நாங்கள்? நான் டெலீட் பண்ணலையே. அப்போ நீங்க நம்பர் தான் மாத்துனீங்க. ஓகே, 4 இது அப்படியே தான் இருக்கு. நான் இதை போய் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ வந்து கெட் ஆல் கொடுத்தோம்னா எதுவுமே இருக்கக்கூடாது. என்ன இப்பவும் இருக்கு 108 ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருந்து, அப்போ எங்க இருந்து இது எடுத்துட்டு இருக்கு? ஓகே, இந்த மாதிரிலாம் அது ஸ்டோர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மேனுவலாக போய் டெலீட் பண்ணிக்கலாம். அப்போ
delete request கொடுத்து delete பண்றேன். ஸ்டூடெண்ட் ரிமூவ் ரவி. ஸ்டூடெண்ட்ஸ்ல எதுவும் இருக்கக்கூடாது, எதுவும் இல்லை. இப்போ இந்த பாத்துலையும் போய் பார்த்துங்க, டிபி உள்ளார டெவ் உள்ளார எதுவுமே இல்லை. ம். இப்போ இந்த ரிக்வெஸ்ட் நான் ரன் பண்ண உடனே கிரியேட் ஆகணும். அதுதான் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கிரியேட்டர்னு வந்திருக்கு. ரொம்ப கிரியேட்டடே ஆகல. எங்கே கிரியேட் ஆயிருக்கு இதுவும் இல்லை. இப்போ இது எங்கே தான் கிரியேட் ஆச்சு? அந்த ஷோ எஸ்கியூஎல் ட்ரூன்னு கொடுத்ததுனால தான் இதெல்லாம் தெரியுது. ஓகேங்களா? ம். நான் அதுக்கப்புறம் அதை மாற்றி ரன் பண்ணணும். இருங்க, திருப்பி ஒரு ரன் பண்ணுறேன். அதை பண்ணி மறுபடியும் மாற்றி ரன் பண்ணலானே எனக்கு ஞாபகம் இல்லை. ப்ரொஃபைல்ஸ் டெவ்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆனால் டேட்டா பேஸ் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? இங்கே தானே ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஸ்பேஸில் சிக்ஸார் ட்ரைனிங் டிபியில் கொடுத்துருக்கேன். டெவ்வில் ட்ரைனிங் டிபியில் டெவ்வில் டிபின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கேயே தான் திருப்பி திருப்பி கிரியேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ப்ரொஃபைல் அது கரெக்டாக எடுத்துக்கலன்னு அர்த்தம். நான் செட் பண்ண ப்ரொஃபைலை. அப்போது அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆக்டிவ் ப்ரொஃபைலுங்கிறத ஒர்க் ஆகலையா? கரெக்டாக எடுத்துக்கலையா? ஏன் எடுத்துக்கணுமே. சரி, ஒரே நிமிஷம் பார்த்துருக்கேன். அது வந்து இப்போ ப்ரொஃபைலை செட் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, இங்கே போயிட்டு கூட நீங்கள் ஒரு ப்ரொஃபைலை செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன நான் எங்கே சொல்கிறேன்னா, அது இப்போ இங்கே உங்களுக்கு அப்ளிகேஷன் தெரியுது இல்லையா? அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன்ஸ் இதுதான். இங்கே போயிட்டு எடிட் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஹலோ, ஆமா, எடிட் அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ம். செட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதெல்லாம் வரமாட்டேது. செப்பரேட் வேரியபிள்ஸ் வித் செமிகோலன், இன்புட் ஆர்குமெண்ட்ஸ், மாடிஃபை ஆப்ஷன், கவரேஜ். ஓகே, இது ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டாகவே எடுக்க மாட்டேங்குது. அது எடுத்தால் தான் இங்கே வருமா? ஒரு நிமிஷம், அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல்ஸ் IntelliJ. இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ண சொல்கிறாங்க என்விரான்மெண்ட் வேரியபிளில். இங்கே போட்டுட்டு டெவ் ப்ரொஃபைல்னு போட்டுட்டேன். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் யாமல்ல நான் இது எல்லாத்தையுமே சேர்த்து இது பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் யாமல்ல இப்போ எதுவுமே இல்லை. இப்போ ரன் ஆகணுனாலே இந்த டெவ் ப்ரொஃபைல் வச்சு தான் ரன் ஆகணும். அப்படி இல்லைன்னா கம்பைலே ஆகுது, ரன் ஆகாது. இப்போ டெவ் ப்ரொஃபைலை தான் கரெக்டாக இது எடுத்திருக்கு. டெவ் ப்ரொஃபைலை தான் கரெக்டாக எடுத்திருக்குன்னா சிக்காரில் ட்ரைனிங்கில் டிபி உள்ளார
டெவ்வை போட சொல்லியிருக்கேன். அது உள்ளார தான் டிவின்னு ஒன்று கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஓகே தான். அப்போ இப்போ கிரியேட் பண்ண கிரியேட் ஆகுது. எந்த பேர் வந்திருக்கு? திருப்பி திருப்பி இது உள்ளார எங்க இருந்து இந்த பாட்டு செட் ஆகுதுன்னு தெரியலையா? ஒரே நிமிஷம் இருங்க, அதையும் மாற்றி பார்த்துருவோம். தான் இருக்கு. ஆனா இந்த ப்ரொஃபைல் வந்து ஆக்சுவலா இது உள்ளார போய் இது உள்ளார தான் விழணும். திருப்பி திருப்பி இது ஆனா ஏன் அங்க போய் விழுது? வேற எங்கேயாவது ஏதாவது நான் அதே பேரை செட் பண்ணிருந்தேன்னு ஒரு தடவை செக் பண்றேன். இப்போ ப்ராஜெக்ட் ஃபுல்லா இந்த மாதிரி டேர்ம் எங்கெங்கெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் செக் பண்றதுக்கு இதை காப்பி பண்ணி கமாண்டு ஷிஃப்ட் எஃப் இப்படி நான் சர்ச் பண்ணேன்னா ப்ராஜெக்ட் ஃபுல்லா எனக்கு எங்கெங்கெல்லாம் நான் அந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணிருக்கணும் அதெல்லாம் காட்டும். கமாண்ட் ஷிஃப்ட் எஃப். ஆமா, இப்போ அதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 4 இடத்துல செட் பண்ணிருக்கோம் அந்த மாதிரியான இதுன்னு காட்டுது. அது என்ன செட் பண்ணிருக்கோங்கிறதையும் கீழே காட்டுது. இப்போ நான் அடுத்தது பார்க்குறேன். அடுத்ததுலையும் அப்ளிகேஷன் டெவ்ல ப்ராட்ல கியூஏல இதுல இந்த 4 இடத்துல செட் பண்ணியிருக்கேன். இங்க செட் பண்ணதை ஏற்கனவே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து இங்க செட் பண்ணியிருக்கேன், இங்க செட் பண்ணியிருக்கேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனாலும் அது கரெக்டாக எனக்கு அந்த டிவியூலாட தான் போயிட்டு கரெக்டாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு, மற்ற இடத்துல ஸ்டோர் ஆக மாட்டேது. அப்போ இது எங்க இருந்து மாறி இருக்கும்? அதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கு? அதுக்கான வாய்ப்பு இன்னொன்று இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை எசகொசகா வந்துச்சு, நம்ம நினைக்கிற மாதிரி அது நடக்கல அப்படின்னா நம்ம முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து இதை க்ளீன் அப் பண்ணிட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணலாம். க்ளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை க்ளீன் Okay. பண்றதுன்னா என்னன்னா, நீங்க பில்ட் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே இது ஏற்கனவே ஜென்ரேட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருக்கு இல்லையா, அப்படியே திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கும். இப்போ நீங்க Okay. க்ளீன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் காணாம போயிடுச்சு பாருங்க. அதாவது கேட்ச்ல இருக்கிறதெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஒருவேளை இது எங்கன்னா கேட்ச்ல இருந்து ஏதாவது எடுத்து ஒர்க் ஆகுதான்னு எனக்கு ஒரு டவுட். அதனால அதை நான் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ க்ளீன் பண்ணிட்டு இப்போ திருப்பி நான் பில் பண்ண ட்ரை பண்றேன். பில் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்க என்ன க்ளீன் டாஸ்க் ரன் பண்ணீங்களோ அது இங்க ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுச்சு பாருங்க. ஞாபகமா கரெக்டா போய் மாத்தி அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். இங்க இருந்து ரன் பண்றதா இருந்தா. Okay. Hibernate ORM code version 6.5.2. Added connection. By default இந்த கனெக்ஷன் அதை ஆட் பண்ணிடுது. அதாவது இந்த கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இன்மெமரி கேட்ச் யூஸ் பண்ணிடுது. அப்போ நம்மளோடது இந்த இந்த ப்ரொஃபைலே கரெக்டாக அது எடுக்கவே இல்லை. அப்ளிகேஷன் ஐஃபன் டெவ் தானே. ரிகானா லைன்ல இருக்காங்களா? ரிகானா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை. ஓகே. ப்ரொஃபைல்ஸ் வந்து ஐஃபன் டெவ் தான் போடணும்னு அப்படிதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படிதான் இவ்வளவு நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஃபைல்ஸ் ஐயோ, எனக்கு profiles. ஐபனா போயிட்டா எல்லாருக்கும் கால், எனக்கு மட்டும்தான் போயிட்டா. எங்க போயிட்டு
இல்ல எனக்கு ஸ்க்ரீனே தெரியல. திருப்பி ஜாயின் மீட்டிங் மாதிரி வந்துச்சு. இதான் கேட்டேன். கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். கிரியேட்டட்னா வருது. இப்பவும் போய் பார்க்குறேன், வேற என்ன கிரியேட் இருக்கா? இப்பவும் இது உள்ளார கிரியேட் ஆகல. ஓகே, அப்போ என்ன ஆயிருக்குன்னா இன்மெமரியில கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இங்க போயிட்டு ஆல்ஸ் போய் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ஸ்ல டேட்டா வருது. இப்போ இது இன்மெமரியில கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு நான் திருப்பி ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி ஒரு தடவை ரன் பண்றேன். இப்போ இது இன்மெமரியில இருந்துச்சுன்னா எனக்கு அங்க டேட்டா இருக்காது. ஆமா. இன்மெமரியில இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த டெவ் கான்ஃபிகரேஷனை கரெக்டா நம்ம வச்சிருக்கிறத இங்க இருக்கிறத ரீட் பண்ணி இங்க இருக்கிற கான்ஃபிகரேஷனை அது எடுத்துக்கலாம்னு அர்த்தம். ஏன்னா எடுத்துருந்ததுன்னா அது இன்மெமரியில இருந்திருக்காது. இப்போ அப்போ பை டிஃபால்ட்டாவே அந்த வந்து ஸ்ப்ரிங் பூட் இன்மெமரியில தான் வச்சுக்கோங்கிறதுனால டிஃபால்ட்டா இருக்கிற ஸ்ப்ரிங் பூட்டை எடுத்துக்கிச்சு. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ கெட்ல ஆமா இன்மெமரியில தான் ஃபர்ஸ்ட் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இங்க நம்ம கொடுத்தது வந்து கரெக்டா எடுத்துக்கல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அப்போ இது இந்த ஃபார்மேட்டிங் எப்படி எப்படி கரெக்டா இதுக்கு பேர் வைக்கணுங்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஐஃபன் போட்டு தான் வைக்கணுன்ற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. ஐஃபன் போட்டு ப்ரொஃபைல்ஸ்னு போட்டுட்டு ப்ராப்பர்ட்டிஸ்னு வைக்கணும் தான் போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் நமக்கு அதை அங்கே எடுத்துக்கல அப்படின்னா என்ன டவுட்டாக இருக்குன்னா, இது ஒருவேளை யாமலா இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இதை செக் பண்ண அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு போட வைக்கணுமா அப்ப திரும்ப பழையது? ஆமா அது தெரியல எனக்கு. இல்ல அப்படி இல்ல, யாமலுக்காகவும் அது ஒர்க் ஆகும் கண்டிப்பா. அது எதுவும் ஃபார்மேட்டிங் தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்துருவோம். டிஃப்ரெண்ட் அதுக்கான ரெஃபரன்ஸ் கரெக்டா எடுக்கணும். டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபைல் நேம்ஸ் ஆர் ப்ரொஃபைல். ஐஃபன் செப்பரேட்டரா? இது என்ன புதுசா இருக்கு? ஐஃபன் லோக்கல் ஐஃபன் டெக்ஸ்ட். இதுனா யாமல்னு எழுதிருக்கானுங்க. யாமல்னா வைக்கணுமா நான் பேர் அப்போ? அதான் போல கதை. இங்க ஒய்எம்எல்னு இருக்கு இல்லைங்களா? இல்ல அதை நீங்க கிளிக் பண்ணும்போதே ஒய்எம்எல் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா அது வந்தது, ஒய்எம்எல் வந்துச்சு. பட் யாமல்னு தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல, அதுல அப்படிதான் போட்டிருக்கு. அவங்க வச்சிருக்கிறதெல்லாம் யாமல் தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. நாமளும் அந்த மாதிரி வச்சு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். மத்ததெல்லாம் செட் பண்ணணும்டாமா தேவ் அந்த இதோட மட்டும் இது ஆமா பண்ணுவோம். அவ்வளவுதான். இதுதான் ப்ரொஃபைல் நேம். இப்ப டெவ்ங்கிறதான் ப்ரொஃபைல் நேம். அது கரெக்டான ஃபார்மேட்ல இல்லாதனால நமக்கு ஏதோ தப்பு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம ரொம்ப யூஸ்வலா இவ்வளவு பெரிய மேட்டரே இல்லை, என்னன்னு தெரியல. இருங்க பார்க்கலாம்.
எதுல வேணாலும் தப்பு வரலாம். இந்த மாதிரி சில்லியா கூட வரும். ஆமா. இது வந்து ஏன்னா அதை நாம கிரியேட் பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டூல் தான் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. அது அதான் create நீங்க ப- கிளிக் பண்ணும்போது அதுதான் வந்துச்சு. ஆட்டோமேட்டிக்கா அதுதான் வந்துச்சு. ஆமா, அது கிரியேட் பண்ணதுல கூட இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்கலாம். இப்போ மென்பேஜ்ல தான் கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்க போய் பார்ப்போம் டிபியில ஏதாவது கிரியேட் ஆயிருக்கான்னு. எதுவும் இல்லை, மெம்ல தான் கிரியேட் ஆயிருக்கு. அது கரெக்டா எடுத்துக்கல. இந்த யாமலுங்கிறத எடுத்துக்கலை. அது ஏன் எடுத்துக்கல அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்டிவ் ப்ரொஃபைலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக தான் செட் பண்ணியிருக்கோம். இங்கே போயிட்டு தமிழ் ஸ்கூலோட எடிட் கான்ஃபிகரேஷன் போயிட்டு இங்கே பார்த்தா ஸ்ப்ரிங்கு ப்ரொஃபைல்ஸ் ஆக்டிவ் டெவ் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். அதுதான் டவுட்டாக இருக்குன்னா அங்கேயும் போயிட்டு ஒரு கொடுத்து பார்ப்போம். ஆக்டிவ் ப்ரொஃபைல்ஸ் ஸ்ப்ரிங்கு என்னன்னு போட்டிருந்தாங்க மற்றவங்கலாம்? ஸ்ப்ரிங்கு ப்ரொஃபைல்ஸ் ஆக்டிவ். ஸ்ப்ரிங்கு ப்ரொஃபைல்ஸ் ஆக்டிவ். ஆக்டிவ்னு அதில் கேட்கவே இல்லை. இப்படி போடுவேன், இதை எடுத்துக்கலான்னு பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு இந்த யாமலா இருந்தாலும் அதை எடுத்துக்கும், ஒய்யமலா இருந்தாலும் எடுத்துக்கும். அது பிரச்சனையாகவும் இருக்காது. நம்ம செட் பண்ற விதத்துல தான் இங்க தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எப்படின்னா தப்பு, இது இப்படி தானே இருக்கும். பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கேயே சொல்லும். அதான் இங்க மேல சொல்லுது பாருங்க. The following one profile is active. dev profile ஆக்டிவா இருக்குன்னு சொல்லுது. அப்ப நம்ம கொடுக்கறத கரெக்டா எடுத்துக்குது. அதுக்கப்புறமும் அது கரெக்டான ஃபைல் கான்ஃபிகரேஷன் எடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா அது நம்ம இந்த ஃபார்மேட்டிங் இங்க ஏதாவது தப்பா பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்போ கொடுக்கறத எடுத்துக்குதுங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது கரெக்டா எடுத்துக்கிச்சு பாருங்க. ஆடட் கனெக்ஷன் லோக்கல் ஃபைல். என்ன காரணம்னா அப்ப நம்ம எப்படி அதை எனேபிள் பண்ணிருக்கோங்கிறது தான். இதுக்கு முன்னாடி நம்ம இங்க பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் போட்டுட்டோம் இல்லையா? ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல்ஸ் ஆக்டிவ் ப்ரொஃபைல்ஸ் கிடையாது. ஸ்ப்ரிங் ஆக்டிவ் இப்படி போடணும் போல. ஓகே. இப்படி அது போடணும். லைன்ல போடணுமா? ஆமா, இது யாமலுங்கிறதுனால 1 by 1 கீழே தான் மென்ஷன் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி ஃபைல் இருந்தா டாட் வச்சு பக்கத்துல பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டா இது இங்க ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கெட் போஸ்ட்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து டிபி வந்து நம்ம நினைச்ச மாதிரி இங்க கிரியேட் ஆயிருக்கு டெவ்ல. இப்போ அதே மாதிரி அடுத்து நான் இப்போ டெவ்ல வந்து நான் என்ன பேரை வச்சு கிரியேட் பண்ணிருக்கேன்? ரவின்னு டெவ்ல 3ஆம் நம்பர் ஐடியா டெவ்ல கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ அடுத்து என்விரான்மெண்ட் QA கொடுக்குறேன். QA கொடுத்து திருப்பி இங்க ரன் பண்ணணும். ஏன்னா இது QAவோட அப்ளிகேஷன். இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணது டெவோட அப்ளிகேஷன். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு QAக்கு டெஸ்டிங்க்கு நான் ஒரு ஜார் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், இதை கிரியேட் பண்ணி இந்த ஜாரை கொடுத்துருவேன். ஸோ அவங்க QAக்கு இந்த ஜாரை கொடுக்கறதுனால, இந்த அப்ளிகேஷனை கொடுக்கறதுனால QAவோட அப்ளிகேஷன்ல இப்போ QAன்னு நான் இங்கே செட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? இந்த கான்ஃபிகரேஷன் தான் அவங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும், மற்ற கான்ஃபிகரேஷன்லாம் அப்ளிகேபிள் ஆகாது. இப்போ இங்க வந்து நீங்க செக் பண்ணும்போது ப்ரொஃபைல் வந்து the following profile active, QA profile active வந்துருச்சு. அதுக்கு அடுத்து added connectionsல அவங்களுடைய URL பாத்துல ஸ்டிக்கர்ல DB உள்ளார QA DB உள்ளார தான் போய் போடணுங்கிற மாதிரியும் கரெக்டா போய் வந்திருக்கு. இப்போ அவங்களோடது அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ அவங்க ஒரு டெஸ்டிங் டேட்டா QAங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டர். அவங்க வந்து நிறைய டேட்டா போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய எஜுகேஷன் சினாரியோ டேட்டாலாம் போட்டு செக் பண்ணுவாங்க. இந்த டேட்டா இல்லைன்னா என்ன ஆகும், இருந்ததுன்னா என்ன ஆகும், அப்படி மாறுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த அவங்க வந்து நம்மளோட டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து அவங்க டெஸ்ட் பண்ற அதே நேரத்தில் நான் டெவலப் பண்ணிட்டு இருப்பேன். நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு இந்த டேட்டாவை டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அதே டேட்டாவை அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரே டேட்டாபேஸ் யூஸ் பண்ணா பிரச்சனை வரும்ல. அதனாலதான் 2 பேருக்கும் வேற வேற டேட்டாபேஸ் இருக்கிற கான்ஃபிகரேஷன் தான் வச்சுக்கணும்.
இப்போ நான் QAல 1 ரவின்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ ம். அவங்களோட டேட்டாபேஸ் வந்து அவங்கள்ட்ட தனியா இருக்கு. QAல 1 ரவின்னு இருக்கு. நம்மளோட டேட்டாபேஸ் நம்மள்ட்ட தனியா இருக்கு. ம். இப்போ இதுல போய் விழுற டேட்டா எல்லாம் இதுல மட்டும் தான் இருக்கும். இதுல வரவே வராது. ஆமா ஆமா. இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்கணும்னா நம்மளுக்கு ப்ரொஃபைல்ஸ்னு ஒன்று வேணும். அந்த ம். ப்ரொஃபைல்ஸை நீங்க இந்த மாதிரி தான் இது பண்ணணும். ஓகே ஓகே. இந்த ப்ரொஃபைல்ஸை நீங்க எப்படி செட் பண்றது அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று போய் இப்போ செட் பண்ணலாம். ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல்ஸ்னு ஆக்டிவ்னு போட்டு பண்ணலாம். இன்னொரு வழி வந்து இங்க போய் இதை எடிட் பண்ணி பண்ணலாம். யூஸ்வலா நான் வந்து எடிட் பண்ணி தான் பண்ணி வச்சுப்பேன். இங்க போயிட்டு இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இது கரெக்டாக தான் ப்ரொஃபைல்ஸ் ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பா இருக்கா? டி ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல்ஸ் ஆக்டிவ் கரெக்டாக தான் இருக்கு. ஆக்சுவலா இது ஒர்க் ஆகணும். இங்க இந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு போட்டு வச்சுப்போம். ஆனா இது ஏன் ஒர்க் ஆகலன்னு உண்மையாலுமே எனக்கு தெரியல. சரி விட்டுருவோம். சரி மொத்தத்தில் கான்செப்ட் வந்து இந்த ஸ்ப்ரிங் ப்ரொஃபைல் தான். ஏன் ஒர்க் ஆகலை என்னங்கிறத நான் அடுத்த செக்ஷன்ல பார்த்து சொல்றேன். பட் இவ்வளோதான். இதை ஒர்க் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணி பாருங்க. நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த இதுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு, போஸ்ட்கிரஸ் டவுன்லோட் பண்றதுக்கு. அதை போஸ்ட்கிரஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். போஸ்ட்கிரஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே. நீங்க இன்ஸ்டால் ஆன உடனே இப்போ வந்து இங்க வந்து இந்த மாதிரி இருக்கும். போஸ்ட்கிரஸ் SQL இருக்கும். இதை ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இது 3 டிபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஏழுமலை ராமலிங்கம் போஸ்ட்கிரஸ் டெம்ப்ளேட்னு ஒரு டிபி. இது உங்களுக்குமே உங்களோட ப்ரொஃபைல் பேர் போட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த 2 டிபி அப்படி இருக்கும். உங்களோட ப்ரொஃபைல் பேர் போட்டு ஒரு டிபி பை டிஃபால்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்களோட டிபி கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களோட போஸ்ட்கிரஸ் சர்வர். இது ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த எங்க இது ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்ட் 5432ல ரன் ஆயிட்டு இருக்கு. போர்ட் 5432 அப்போ இது எந்த சிஸ்டம்ல ரன் இன்ஸ்டால் பண்ணாவே அப்ப ரன் ஆக ஆரம்பிச்சிருமா? ஆமா, இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஸ்டார்ட்னு இருக்குல்ல, நீங்க பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்தா ரன் ஆமா, ஆயிடும். இப்போ நான் இது 2 சர்வர் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு சர்வர், இது ஒரு சர்வர். நான் வந்து போஸ்ட்கிரஸ் என்னோட பேர் போட்டு ஒரு சர்வர் போட்டிருக்கேன், இவங்களோட பேர் போட்டு ஒன்று போட்டிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் மூலமா நம்ம எத்தனை சர்வர் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இந்த சர்வர் 5432ல நான் ஸ்டார்ட் பண்றேன் போர்ட்ல. நான் உங்களுக்கு அந்த போர்ட்டோட முக்கியத்துவத்தை சொல்றதுக்காக தான் இப்போ இதை வந்தேன். இப்போ இது வந்து 5432ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதையும் நான் அதே போர்ட்ல ரன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரன் பண்ண முடியாது. ஆமா. ஏன்னா இப்போ நான் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து ஸ்டோர் பண்ண சொல்றேன். இந்த ஏழுமலை ராமலிங்கம்ல போய் ஸ்டோர் பண்ண சொல்றேன்னா 5432 வழியா போனாதான் இந்த ஏழுமலை ராமலிங்கம் போட முடியும். அப்போ இதையும் நான் 5432 கொடுத்துட்டுனா எப்படி அது எடுத்துட்டு போக தெரியாது. அதுக்கு அது எடுத்துக்காது ரெண்டுமே. ஆமா, இங்க பாருங்க போர்ட் 5432 இஸ் ஆல்ரெடி இன் யூஸ்னு காட்டுது. ஓகேவா? அப்போ இதோட போர்ட் நான் மாத்தணும். இதோட போர்ட் 5432க்கு பதிலா 33ன்னு மாத்துறேன். இப்போ இதை மாத்திட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது 5432ல ரன் ஆகுது. இது 5433ல ரன் ஆகுது. ரெண்டுத்தோட ஐபி அட்ரஸ் ஒண்ணுதான். போர்ட் வேற வேற. போர்ட் வேற வேற. இப்போ இங்க போய் பாத்தீங்கன்னா அப்ப அந்த டெவ்ல கொடுக்கும்போது நம்ம எப்படி அதுக்கான கான்ஃபிகரேஷன் கொடுப்போம்னா இது இருக்கு இல்லைங்களா, JDBC போஸ்ட்கிரஸ் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்து காட்டுறேன். 5432. ஆமா, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்றேன். இதை வந்து டெவ்னு போடுறதுக்கு பதிலாக அது பேர் என்ன, போஸ்ட்கிரஸ் வந்து PQன்னு ஷார்ட்கட். ஓகேவா? போஸ்ட்கிரஸ் PQன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் இந்த டேட்டா H2 டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போறது இல்லை. புரியுதுங்களா? அதில் வந்து நான் இந்த டேட்டாபேஸை தான் கனெக்ட் பண்ண போறேன். போஸ்ட்கிரஸோட டேட்டாபேஸை தான் கனெக்ட் பண்ண போறேன். போஸ்ட்கிரஸ்ல லோக்கல் ஹோஸ்ட்ல 5432ல என்ன டேட்டாபேஸ் நேம் இருக்கு? 5432ல 3 டேட்டாபேஸ் இருக்கு. இதை கனெக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இதை பண்ணாலும் பண்ணலாம், இதை பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து என்னோட பேர்ல இருக்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏழுமலை ராமலிங்கம் கரெக்டாக ஸ்பெல்லிங் அடிச்சிருக்கேன்னா என்னோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு
யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன, யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, இதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன இருக்குன்னு நீங்க போய் பார்த்துக்கணும். இப்போ இது இருக்கா, இதை இங்க போயிட்டு இதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க இங்க கிரியேட் பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க இங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, கிரியேட் யூசர் வித் பாஸ்வேர்டு. இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட டேட்டா பேஸை செக்யூர் ஆக்கணும்னா சொல்றேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது கண்டிப்பா இப்படி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இதுக்கு ஒரு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அப்படின்னா இந்த போயிட்டு இப்போ இங்கே இந்த இடத்த காப்பி பண்ணி இதை இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு யூசர் நேம் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நேம் வச்சுக்கணும். பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ பாஸ்வேர்டு வந்து நான் என்ன வைக்கிறேன்னா சிக்கார்னு வைக்கிறேன். யூசர் நேம் வந்து எஸ்ஏன்னு வைக்கிறேன். இல்லாட்டி சிக்கார் யூசர் எஸ்யூன்னு வைக்கிறேன். யூசர் வந்து எஸ்யூ, பாஸ்வேர்டு வந்து சிக்கார். ஓகேவா? ரோல் கிரியேட் பண்ண சொல்லுது. ரோலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணணும். இதை காப்பி பண்ணிக்கங்க, அப்படியே தூக்கி இங்க போடுங்க. ரோல் வந்து நான் ஓனர் ரோல், நான் தான் ஓனருங்கிற மாதிரி என்னோட யூசர் நேம் என்னன்னு வச்சிருக்கேன், எஸ்யூன்னு வச்சிருக்கேன்னா அதனால எஸ்யூன்னு வச்சுக்கோங்க. டேட்டாபேஸ் நேம் என்ன, டேட்டாபேஸ் வந்து ஏழுமலை ராமலிங்கம். நான் இப்போ என்ன செட் பண்ணியிருக்கேன்னா இந்த டேட்டாபேஸ்க்கு இந்த யூசர் தான் வந்து ஓனர்னு செட் பண்ணியிருக்கேன். எந்த யூசர், இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணல. ஹலோ, புரியுதுங்களா? அவங்கள தான் யூசரை வந்து ஓனர்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எழிலுக்கும் பர்மிஷன் கொடுக்கணும்னா அவங்கள ஓனர்னு செட் பண்ண மாட்டேன், ரீட் ஒன்லி யூசர்னு செட் பண்ணிடுவேன். இப்போ அவங்களால ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், கெட் தான் பண்ண முடியும். அந்த டேட்டா பேஸ்ல போய் ரைட் பண்ண முடியாது. ரோல் வந்து நம்ம அது மாத்தி வந்து ஓனர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆமா, யார் யாருக்கு என்னென்ன ரோல். இப்போ உண்மையாலுமே பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபில ஒரு டெவலப்பரை போயிட்டு அவருக்கு ரைட் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம் டெவலப்பருக்கு. இப்போ அவரோட அக்கௌண்ட் அவர் ஃபைன் பண்ணி என் அக்கௌண்ட்ல ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கிற மாதிரி நான் மாத்தி போட முடிஞ்சா போட முடியும்ல. அப்போ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படின்னா ப்ரொடக்ஷன் டிபிக்கு ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க எல்லா யூசருக்குமே. ஓகே. கஸ்டமர் சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு வர்றவங்களுக்கு மட்டும் தான் ரைட் ஆக்சஸ். அதாவது ரியல் கஸ்டமருக்கு மட்டும் டேட்டா மட்டும் தான் ஆட்டோமேட்டிக்கா ரைட் ஆகிற மாதிரியான ஒரு ஆக்சஸ் இருக்கும். மற்றபடி டெவலப்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரீட் ஆக்சஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களால என்ன இருக்கு வேணா பார்க்க முடியுமே தவிர அதை போய் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரோல்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே. டேட்டாபேஸ்ல ரோல்ஸ்னா என்னன்னு கேட்டா சொல்ல தெரியும். ஓகே. ஓகே. ஏழுமலை கிரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துருக்கேன். கிரியேட் டேட்டாபேஸ் நேம் ஓனர். ஓகே, சரி, ஓகே விடுங்க. இது நமக்கு தேவையில்லை. இது ஏற்கனவே முடிச்சு ரோல் ஏற்கனவே அந்த டேட்டாபேஸ்ல இருக்குங்கிறதுனால அது கிரியேட் பண்ணல. இது வந்து வெளியில வர்றதுக்கு குவிட்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ இந்த டேட்டாபேஸ்க்கு யூசர் நேம் வந்து செட் ஆயிருக்கு. யூசர் நேம் வந்து எஸ்யூங்கிறது தான் யூசர் நேம். இப்போ அந்த டேட்டாபேஸ் யூசர் நேம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எஸ்யூ. இப்போ டேட்டா சோர்ஸ் வந்து கரெக்ட். இப்போ டேட்டா சோர்ஸ்ல டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா H2 டிரைவர்னு இருக்கு. இதுக்கு பதிலாக போஸ்ட்கிரஸோட டிரைவரை போடணும். அது என்ன, அது பேர்லாம் நம்மளுக்கும் யாருக்கும் தெரியாது. அது இங்க எங்கன்னா இருக்கும், அதை பார்த்து அப்படியே போட்டு கொண்டு தான். ஆக்சுவலா டிரைவரை வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா ஸ்ப்ரிங் பூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை கான்ஃபிகர் பண்ணிடும். நீங்கள் அந்த டிபெண்டன்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா, டிபெண்டன்சினா இப்போ நீங்கள் இங்கே ஒன்று போட்டிருக்கீங்க இல்லைங்களா, உங்களோட பில்டர் கிரேடில் போய் பாருங்க. உங்களோட H2க்கு நீங்கள் ஒரு டிபெண்டன்சி போட்டிருக்கீங்க. இது என்னன்னா டிரைவர் தான் போட்டிருக்கீங்க. உங்களோட டிரைவரை எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த com.h2க்கு பதிலாக org.postgres இதான் வந்து அதோடைய இது. இந்த டிரைவர் இப்போ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரைவர் எடுத்துக்கும். இப்போ லோக்கலில் இனிமேட்டு வந்து உங்களுக்கு போஸ்ட்கிரஸ் H2 கிடையாது, போஸ்ட்கிரஸ் தான். ஓகேவா? இதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இதை போட்டதுக்கப்புறம் அடுத்து வந்து டையலெக்டை கரெக்டாக மாற்றணும். அது வந்து இதான் இந்த டையலெக்ட் கிளாஸ். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
இங்க போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல இந்த டிரைவர் இங்க இருந்தது இல்லைங்களா, இதை எதுக்கு மாத்திட்டோம்னா கியூஏக்கு மாத்திட்டு இருந்தோமா? ஆமா, கியூஏக்கு தான் மாத்திட்டு இருக்கோம். இப்போ டிரைவர் கிளாஸ் உள்ளார இதை எடுத்து விட்டுருங்க, இது தேவையில்லை இனிமேட்டு. யூசர் நேம் ட்ரூ, ஆட்டோ எனேபிள் டு ட்ரூ, H2ங்கிற ஒரு செக்ஷனே தேவையில்ல, இனிமேட்டு H2 எடுத்து விட்டுருங்க. அப்போ இந்த ஹைபர்நெட் உள்ளார ஜேபிஏ உள்ளார டேட்டாபேஸ் பிளாட்ஃபார்ம் உள்ளார இதை மாற்றி விட்டுருங்க. இப்போ வந்து ஹைபர்நெட்டுடைய இதை எடுத்து, இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு பாருங்க. ஓஆர்ஜி ஹைபர்நெட் டைஎலக்ட் H2 டைஎலக்ட்னு இருந்துச்சா? நாம இப்போ என்ன மாற்ற போறோம்னா போஸ்ட்கிரஸோட டைஎலக்டா மாற்ற போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. H2 டைஎலக்ட்டுக்கு பதிலாக போஸ்ட்கிரஸோட டைஎலக்ட், இதை மட்டும் இந்த டேர்மை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டா கூட ஓகே தான். இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல அதோட டைஎலக்ட் மாற்ற போறோம். ஏன்னா போஸ்ட்கிரஸோட கொரிக்கு தகுந்த மாதிரி அது மாறணும். மற்ற எல்லா செட்டிங்ஸும் ஒன்று தான், ரெண்டு தான் மாற்றிருக்கோம். எந்த டேட்டாபேஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம், எந்த டைஎலக்டை மாற்றுறோம், ஓகேவா? இதை மட்டும் நான் மாற்றிட்டு இப்போ என்னோட ப்ரொஃபைலை வந்து நான் QA ப்ரொஃபைல்னு செட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு H2 டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகாது, QA கூட கனெக்ட் ஆகும். சாரி, டேட்டா ஸ்ட்ரெஸ் பண்ணாத H2 டிரைவரா? எங்கே இருக்கு H2 டிரைவர்? ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, போஸ்ட்கிரஸாக இருந்தால் அந்த போஸ்ட்கிரஸ் இப்போ நம்ம H2க்கு என்ன பண்ணோம், H2ஓட சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கிற ரன் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் போஸ்ட்கிரஸ்க்கு இந்த மாதிரி அதோட சர்வருக்கு லிங்க் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் இதை நீங்கள் ரன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா போஸ்ட்கிரஸோட சர்வர் ரன் ஆகிடும் டிபியில், ஓகேவா? அந்த டிபியோட கன்ஃபிகரேஷனை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா போஸ்ட்கிரஸ் டிபி, அவ்வளோதான். ஸோ எந்த டிபி இப்போ MySQL இருந்தால் அதே மாதிரி MySQLோட சர்வரை ரன் பண்ணி விடணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை. சரி, இதில் ஏதோ ஃபெயில் ஆகுது, இது இந்த ஃபெயிலியரை நான் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். பட் அவ்வளோதான், கிளாஸை முடிச்சிடலாம். ஏற்கனவே 2 hours ஆயிடுச்சு. ஏற்கனவே இன்னைக்கு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுல நிறைய. பட் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணலங்க, ஏற்கனவே இருக்கிறது தான். ஆனால் ரியல் டைமில் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை எப்படி பார்த்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதோட சேர்த்து பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஓகே. நேற்று பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா நான் கோடு இன்னைக்கு எதுவுமே பெருசாக மாற்றவே இல்லை, ரெபாசிட்டரிலாம் அப்படியே தான் இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ஆமா, இன்னைக்கு இந்த அப்ளிகேஷன் கான்ஃபிகரோட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சில தேரியை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு ஒன்றும் பெருசாவே இல்லை. ஓகே. ஆமா ஆமா ஃபுல்லா தேரி தான். ஸோ வந்து கோடுன்னு பார்த்தீங்கன்னா அதே கோடு தான். அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக இதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தேரியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க மற்றவங்க சொல்றதை கேட்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நீங்க வேற ஏதாவது ஒரு இப்போ டியூட்டோரியல்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க இதை ஆக்சுவலா செஞ்சு பாருங்க. இந்த ஹேக்கர் நோன் இப்போ இந்த லிங்க் நான் தரேன், இது அனுப்புங்க. செஞ்சு பாருங்க. இதுல தேரிலாம் இருக்கும், இதையும் செஞ்சு பாருங்க. அவ்வளவுதான். அது பண்ணிட்டு கொஞ்சம் தேரிலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. அடுத்த இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மார்க் இன்டர்வியூஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் முன்னாடி வேகமா போக ஆரம்பிச்சாதான் நம்ம இது பண்ண ஆரம்பிப்போம். அப்படியே இருங்கன்னா அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் அப்படியே இது பண்ண ப்ரிப்பேர், கொஞ்சம் டைம் அதுக்குன்னு நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அது அந்த கண்டினியூஸ். நானே பார்த்தீங்கன்னா இதுக்காக உங்களுக்கு நான் 2 மணி நேரம் இப்போ கிளாஸ் எடுத்தேன்னா நான் ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் நானே ப்ரிப்பேர் பண்றேன். நாங்க 6 hours பண்ணணும். கத்து கொடுக்குறேன், நானே இப்படி பண்றேன். எனக்கு ஏற்கனவே வேலை இருக்கு, எனக்கு நான் சம்பாதிச்சுன்னு தான் இருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கே நான் அது பண்றேன்னா நீங்க அது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது வேலை வேணும், புதுசா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட வேண்டியிருக்குங்கிறத பாத்துக்கங்க. சரிங்க, பார்க்கலாம். பை. ஓகே. பை.